அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த உம்மத்துக்கென்று விசேஷமாக வழங்கியிருக்கக்கூடிய நுபுவத்துடைய மிக பெரும் அமானிதம் இல்முன் நுபுவத் ஜுஹுதுன் நுபுவத். நுபுவத்துடைய இல்மும் நுபுவத்துடைய உழைப்பும் தரப்பட்டிருக்கிறது. இந்த உம்மத்துல எல்லாருக்கும் ஒரு பங்கு போய் சேர வேண்டும். இல்முடைய அமானிதம் அது இல்லாமலுக்கு மடத்தனத்தோட மார்க்கம் ஒருபோதுமே அமைய மாட்டாது. இரண்டாவது ஜுஹுது நுபுவத், நுபுவத்துடைய உழைப்பு. சரி, உழைப்பு இல்லாமலுக்கு அந்த இல்மு நடைமுறையில முழுமையாக வரமாட்டாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய ஆரம்பத்திலேயே இரண்டையும் இணைத்துக் கொண்டுதான் போனார்கள். வஹியாக இல்மு வழங்குது, முஜாஹதாவோட உழைப்பு நடக்குது. அது என்ன பிரிக்க முடியாத ஒன்று. அதனால் இது உம்மத்துடைய அமானிதமா தரப்பட்டிருக்கின்றது. இது இல்லாம போயிட்டு எதுவும் இல்லாம ஒரு ஜஹாலத்துடைய கூட்டம் உண்டாகிடுவாங்க. உழைப்பு இல்லாட்டி ஒரு கஃபலத்துடைய ஒரு கூட்டம் உண்டாகிடுவாங்க. அதனால ரெண்டு ஆபத்துகளும், ஜஹாலத்துடைய ஆபத்தும் இல்லாம போகணும், கஃபலத்துடைய படுகோக்கூடிய ஆபத்தும் இல்லாம போகணும். அதனால நுபுவத்துடைய இல்மு பாதுகாக்கப்படணும், நுபுவத்துடைய உழைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். தேட்டத்துறை தேடி வர மக்கள் இல்ம அடைந்து கொள்வார்கள். தலம் இருந்தா இல்ம மக்கள் அடைஞ்சு கொள்வார்கள். தேடி வர மக்களுக்கு கொடுக்கிறது. சில உழைப்பு தேட்டம் இல்லாதாக்களை தேடி போய் அவங்களை ஒன்று சேர்த்து தேட்டத்தை உண்டாக்குறது. உழைப்பு ஆரம்பத்துல சில உலமாக்கள் அணுகுனாங்க. அந்த காலத்துல இருந்து மிகப்பெரிய ஃபகீஹ் சொல்லுவாங்க. அந்த காலத்து அபூ ஹனீஃபான்னு சொல்லுவாங்க. அவரே பெரிய ஒரு அறிவாளி, ஒரு ஃபகீஹா இருந்தா முஃப்தி கிஃபாயத்துல் ரஹ்மத்துல்லாஹி. அப்ப அவங்ககிட்ட போய் இந்த உழைப்பை முன் வைத்தாங்க. அவர் சொன்னாங்க, நானும் தப்லீக் தானே செய்யறேன்னு சொன்னான். என்ன செய்யறேன்? தர்ஸ் செய்யறாரு, பயான் செய்யறாரு, உபதேசங்கள் செய்யறாரு, கிதாபுகள் எழுதுறாரு, ஃபத்வாக்கள் கொடுக்கிறாரு. தீனுடைய எல்லாரும் செய்ய முடியாத வேலை அது, அவங்க தான் செய்யலாம். சொல்றாங்க, அவங்க முஃப்தி சாப்பிட்டு சொன்னாங்க, நான் கூப்பிட்டதவங்களை தப்லீக் செய்யறதுக்கு நீங்க செய்த தப்லீக் இல்ல, அது தாடி. நான் கூப்பிட்டது தப்லீக். தனி என்ன தெரியுமா? தேட்டத்துடன் தேடி வந்தாக்களுக்கு கொடுக்கிற தீன் அது தாடி. நான் கூப்பிட்டது அதில் தேட்டம் இல்லாத மக்களை நாங்களே தேடி போய் கொடுக்கிறது இருக்கிறே, அது தப்லீக். தேட்டம் இல்லாத மக்கள்கிட்ட நாங்க எதையுமே எதிர்பார்க்காமலுக்கு குர்பானியோட போய் அந்த மக்களை அணுகி அவங்கள்ட்ட தேட்டத்தை உண்டாக்குறது. அது நாங்க எதையும் எதிர்பார்க்கல, அவங்க எனக்கு எதுவுமே தரல, அவங்க எங்களை கண்ணியப்படுத்த கூட இல்லை. ஒன்றை ஜானா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமலுக்கு செய்கிற உழைப்பு. யாரும் அந்த உழைப்புல ஏதாவது எதிர்பார்த்து வருவாங்கன்னா அவங்க நம்பிக்கையிலிருந்து நிராசையாகி வெறுங்க ஏதைக்குவாங்க. நான் தவிர்க்கிற வாரேன் என்று இதுல ஏதாவது பார்ப்போமே, கிடைக்குதாண்டு, ஏதாவது அமைதாண்டு, ஏதாவது வேற ஏதாவது எதிர்பார்ப்போட யாராவது வருவாங்கன்னா இங்க ஒன்றுமே இல்லை. அவர் நானும் தப்லீக் செஞ்சு பார்த்தேன் தான், ஒன்றுமே இல்லைன்னு நிராசையாகி பேசுவாரே. அது வந்த முறைப்பட மன இலக்கண சுதாரணம் வந்து இது வேற சோக்கல் ஜானா, எங்கிட்ட ஒன்றுமே எதிர்பார்ப்பு இல்லை. நபிமார்கள் உம்மத்துக்கு இந்த உழைப்பை கொண்டு வருகின்ற பொழுது ரெண்டு விடயங்களை அறிமுகப்படுத்தினார்கள். ஒன்று
சொன்னாங்க, இது நாங்க உங்களுக்கு தருகின்ற ஒரு நிலவேதான். இன்னி லக்கும் நாசிஹுன் அமீன். நீங்க நம்புங்க, நீங்க சந்தேகப்படவானா, நீங்க நம்புங்க, உங்களோட நலவைத்தான் உங்களுக்கு வைக்கிறோம். எங்களுக்கு சுயநலம் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னி லக்கும் நாசிஹுன் அமீன், நம்பிக்கைக்குரிய ஒரு நசீகத்தை, உங்களை நலவை நாடி உங்களோட நலவுக்குத்தான் வைக்கிறோம். இரண்டாவது விஷயம் சொன்னாங்க, லா நஸ்அலுக மின் அஜர், இதுக்கு எங்களுக்கு ஒரு கூலியும் தேவையில்லை. இதுக்கு நீங்க ஒரு கூலியுமே தர தேவையில்லை. இன் அஜ்ரி இல்லா அலா ரப்பில் ஆலமீன், கூலி ரப்புடைய கையில் இருக்குது. இந்த பிரமாண்டமான கூலி, கற்பனைக்கு அப்பாற்பட்ட கூலி, அது கிடைக்கும். உங்களோட கூலி எதுவுமே பரவாயில்ல. இது மிகப்பெரிய அழைப்புடைய லட்சணம். இந்த லட்சணத்தோட போற உழைப்பு தான் ஜுஹது நுபுவத். இந்த லட்சணம் இருக்கணும். அதுக்கு உம்மத்துடைய நலவைத்தான் நாடுகிறோம், வேற எதையுமே நாடல்ல. எங்களுக்கு எதுவுமே நாடல்ல, உங்களுக்கு தான் நலவை நாடுகிறோம். எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நாங்க இதற்கு அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம், வேற எங்கேயுமே இல்லை. எல்லா நபிமார்களும் இந்த லட்சணத்தோடு தான் வந்தார்கள். அதனால நபிமார்கள் உழைப்புல நிராசையாகல. யார் நிராசையாகுவார்? நிராசையாகிற யாரு? எதிர்பார்த்தது நடக்கலையே நிராசையாகிறது. இதை எதிர்பார்த்தே கிடையாது, நிராசையாகிற. எதிர்பார்த்தது கிடைக்கல என்று சொன்னா தானே நிராசையாகிறது. இந்த உழைப்புல எதிர்பார்த்தே கிடையாது, எப்படி நிராசையாகிறது? எதிர்பார்ப்பு அல்லாஹ்வுடன் மட்டும்தான், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். நாங்க இது ஒன்றையுமே எதிர்பார்க்கல. இந்த உழைப்புடைய பரிசுத்த தன்மை அது. இந்த பரிசுத்த தன்மையில போற மனுஷன் தான் தன்னை பரிசுத்தமாய் கொள்வார். இதை கொஞ்சம் கொஞ்சம் முன்பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வாருந்தா அது செட் ஆகாது, அது அந்த உழைப்பாக அமைய மாட்டாது. அதனால நபி இல்லாத காலத்துல, நூற்றாண்டுல நபிக்கு பகரமாக நபியுடைய உழைப்பை எல்லாம் தந்திருக்கிறாங்க. முந்தைய உலகத்துல ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான நபிமார்கள் இருந்தாங்க, ஒரே ஊருக்குள்ள பல நபிமார்கள் இருந்தாங்க, ஒரே குடும்பத்துக்குள்ள பல நபிமார்கள், பாப்பா மகன் நபி. ஆனா இங்க நபியே கிடையாது, ஒரு நபியும் இல்லை உலகத்துல. அவ எப்படி மொத்தத்துக்கு தீன் வருது? அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட இந்த உம்மத்தை பத்தி பேசக்கல நீண்டதொரு உரையாடல். அதுல கடைசியில் ஒஹும் கல் அம்பியா, இந்த உம்மத்து இருக்கிறாங்களே நபிமார்களை போல இருப்பார்கள். இவர்கள் நபிமார்களை போல இருப்பதனால நபி என்று தேவையில்லை. இந்த உம்மத்துடைய வாழ்க்கையுடைய போக்கு நபிமார்களை ஒப்பானது, ஒப்பாக வேணும் என்பதனாலதான் அல்லாஹ் 25 நபிமாருடைய வரலாற்றை சொல்லுகிறார். ஏன் ஒப்பாகணுமே? 25 நபிமாருடைய வாழ்க்கையெல்லாம் கூறுகின்ற பொழுது ஒன்றை மட்டும் தான் சொல்றார். அந்த நபிமாரை ஷரியத் சொல்லல, அந்த நபிமாரை இபாதத் சொல்லல. அந்த நபிமார்கள் எப்படி கலிமாவுடைய தாவத்தை மேற்கொண்டார்கள், எப்படி அதுல இறங்கினார்கள், என்ன சோதனைகள் வந்தது, அதை எப்படி அவங்க பேஸ் பண்ணார்கள், அதுல முடிவு என்னவாயிற்று. எல்லா நபிமாருடைய வரலாற்றுடைய சாராம்சம் இந்த தலைப்பு மட்டும்தான். சூரத்து நூஹ், அந்த சூரத்தே பேர் சூரத்து நூஹ். முழுக்க முழுக்க என்ன சொல்லப்பட்டீங்க? இன்னி தாவத்து கௌமி லைலன் வனஹாரா, இரவு பகலாக தாவத் கொடுத்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதான் என்ன நடந்தது, எப்படியான சூழல். அவங்க முகத்தை மூடி காதை பொத்திட்டு ஓடி போறாங்க. அப்ப நான் விடல, திரத்தி போய் தாவத் கொடுத்தேன். கல்லால் அடிச்சு கைகால உடைச்சாங்க என்றாலும் மீண்டும் எழுப்பி தாவத் கொடுத்தாங்க. எப்படி தாவத் கொடுத்து போய் தன்னுடைய முயற்சியின் எல்லைக்கு போய்தான் கடைசியா சொன்னாங்க, ரப்பி இன்னி மஅலூபுன் ஃபந்தசிர், யாலா இனி எனக்கு இயலாது, நீ வேலையை பார்க்கணும். எந்த வேலையெல்லாம் முடிஞ்சு, என்ன முழு சக்தியும் பிரயோகிச்சு, என்ன முழு புத்தியையும் பயன்படுத்தி எல்லாம் முடிஞ்சு, ஏழை இனி நீ தான் பார்க்கணும். இனி எல்லாம் பார்த்தான். என்ன பார்த்தான்? உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அழிய போற காலம் வரையிலையும் நடக்காத விடயத்தை எல்லாம் நடத்தினான். பொதுவாக அல்லாஹ்வுடைய ஹஸானாவிலிருந்து ஏதாவது இறங்கணும் என்றா
வமா நுனஸ்ஸிலுஹு இல்லா பிகதரின் மஅலூம், ஒரு முடிவு செய்யப்பட்ட அளவு கொடுத்துதான் இறக்கப்படும். எதுவாக இருந்தாலும் சரி. வைமின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு வமா நுனஸ்ஸிலுஹு இல்லா பிகதரின் மஅலூம். எல்லா ஹஸானாக்களும் நிரப்பமா இருக்குது, குறையில்லை. ஆனா எவ்வளவு எடுக்கிறண்டா முடிவு செய்யப்பட்ட அளவு. அல்லாஹ் தஆலா மிகாசல் சொல்லுவான், இவ்வளவு தண்ணி, இவ்வளவு காத்து, இவ்வளவு சூடு, இவ்வளவு குளிர், இவ்வளவு ரிஸ்க், அந்த அளவு தான் இறங்கும். ஆனா இவ்வளவு அல்லாஹ் தஆலா அந்த வலிமையான முறைப்படி சொல்லாமலுக்கு, மீகாயிலுக்கு சொல்லாமலுக்கு அல்லாஹ் டைரக்டா தண்ணிக்கு சொன்னா போக சொல்லி தண்ணி வந்துச்சு. ஒரு தாயி தன்னுடைய உழைப்பின் எல்லையை அடைந்து அல்லாஹ்வோட ஒப்படைக்கின்ற பொழுது அல்லாஹ் அஸ்பாபை விட்டு போட்டு டைரக்டா அல்லாஹ் தஆலா செயல்படுறான். பலமா பகல்மா தண்ணி கட்டுப்பாட்டை உடைச்சு கொண்டு வந்தது. என்ன கட்டுப்பாடு? அணையா அடி வச்சா வந்து மீகாயுடைய கட்டுப்பாட்டை தாண்டி வந்து மீகாய் சம்பந்தம் இல்லை வந்து அல்லாஹ் மீகாயில் ஊடாக இதை செய்யல, அல்லாஹ் டைரக்டா தண்ணிக்கு நம்ம சொல்லி அந்த தண்ணியும் என்னோட காத்து திரையின் சரசரின் ஆத்தியா சஹரஹா அலைஹிம் சபா லயாலின் சமானியத் ஐயாம், 7 இரவு 8 பகல் அடிச்சிச்சே காத்து ஆட்கூட்டற அந்த காத்தையும் எல்லாம் மீகாயிலே சொல்லல, டைரக்டா காத்துக்கு சொன்னா போக சொல்லி காத்து வந்து அடிச்சிச்சு. அதாவது ஹல் தரான் பாக்கியா பாருங்க, ஒரு ஆளாவது தத்திரிக்கான்னு பாருங்க, ஒருத்தர் கூட இல்லை. பிடுங்கி எறியப்பட்ட ஈத்த மரங்களை போல ஆக்கப்பட்டாங்க. என்னது? ஒரு தாய் தன்னுடைய தாவத்தை முழுமையா நிறைவேற்றி தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி கலைப்படங்கி 7 ஆண்டு போய் அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சதுதான் அது. அந்த நேரத்தில் எல்லாம் அந்த தாயுடைய துவாவுக்கு இவ்வளவு இஜாபத் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். சரி, அதனால தாவத் என்பது ஒரு இயக்கத்துடைய செயல்பாடு அல்ல, ஏதோ ஒரு கூட்டம் கூடி செய்கிற சமூக சேவை அல்ல. தாவத் என்பது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஒரு பெரும் ஒரு சக்தி உண்டு, ஒரு பவர் உண்டு. ஜமாத் உண்டு பாகிஸ்தான்ல வேலை செய்யல. அதுல கொஞ்சம் பேர் பாகிஸ்தான்ல சர்ஹத் பட்டான் ஏரியாவில் ஒரு மதரசா ஒன்று நடக்குது. அதுல ஒரு முதிர் இருக்கிற மௌலானா அப்துல் கஃபூர் சாப், ஆச்சரியமான ஒரு மனுஷன், அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள ஒரு ஆள், வேலையில மிக ஆழமாக போன ஒரு பெரியார்கள ஒரு ஆள். அவரை போய் நாட்டை சேர்ந்த சில உலமாக்கள் தான் போய் சதி பேசினான். அவட நசீத் செய்யுங்கன்னு கேட்டான். அவரு இவங்களை பார்த்து சொன்னார், எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு நசீத் அதை உங்களுக்கு சொல்றோம்னு சொன்னார். ஏன்னா எங்களுடைய ஜமாத், ரயிலினுடைய ஜமாத் போன ஒரு நாட்டுக்கு ஜோர்தானுக்கு போனோம். அங்க ஒரு பெரிய ஒரு ஆலிமரால் தக்கவல்ல மனுஷன் ரயினேஸ்வர், அவரை போய் சந்திச்சுட்டு அவர்கிட்ட பேசி அவர் எங்களுக்கு நசீத் செஞ்சார். அவர் செஞ்ச நசீகத்துல ஒரு குறிப்பு தான், அவர் எங்களை பார்த்து சொன்னார், நீங்க இந்த உழைப்பு செய்றீங்க, உங்கள்கிட்ட 2 குறைபாடுகள் இருக்குது. உழைப்பு இல்ல, உழைப்பு செய்யற உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட 2 குறைபாடு. இந்த 2 குறைபாடு இருப்பதனால என்ன தெரியுமா, இந்த உழைப்புடைய பவர் உங்களுக்கு விளங்குதில்லை. நாம என்ன கொண்டு போறோம், நாம என்ன சுற்றி திரிகிறோம், என்ன அலங்கி திரிகிறோம், நாம் என்னத்தை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், அது விளங்குதில்லை. சுமார் மஷூராண்டு போயிட்டு வரேன், சுமார் சில்லாண்டு போயிட்டு வரேன், சுமார் கஷ்டம் போயிட்டு வரேன், அப்படிதான் விளங்குது. அப்படி இல்லை, நீங்க அப்படி விளங்குறீங்கன்னா உங்களோட 2 குறைபாடு இருக்குது. அது இந்த உழைப்புல அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரும் சக்திய விளங்க இயலாத நிலைக்கு உங்களை தள்ளிட்டு வந்து, இந்த 2 குறைபாடு எப்ப நீங்குமோ இந்த உழைப்புடைய மாபெரும் சக்தி உங்களுக்கு விளங்கும். அந்த சக்தியை வெங்கடம் நடக்குது. ஒரு விரோதிய கொள்வது இருக்குது, அதுக்கு ஒரு சக்தி என்று தேவை. விரோதி பேசான், விரோதம் பேச்சு. ஆனா இந்த உழைப்பு அதை விட சக்தி வாய்ந்தது, அதை விட சக்தி வாய்ந்த என்ன சக்தி தெரியுமா? அவங்களுக்கு யாரு விரோதமோ அவருடைய விரோதத்தை இல்லாமலாக்கும், அந்த விரோதி நண்பனாக மாறிடுவாங்க. இது அதை விட சக்தி வாய்ந்தது. விரோதியை கொலை செஞ்சு விரோதம் இல்லாம போயிட்டு
இது அப்படி அல்ல, விரோதிய நண்பனாக மாற்றி தரும். அதனால எங்களுக்கு ஒரு பலம் ஒன்று கூட போகுது. விரோதி நண்பன் ஆயிட்டார். அமர்வாங்க அவத்துக்கு விரோதியா வந்தாங்க. எப்படி நபியுடைய கழுத்தெடுக்க வந்தது, வாழ உரிமை நபி சொன்ன ஆகியம் பண்ண வரலையே. என்ன சொல்றாரு பேச பரல, கழுத்தெடுக்க தான் வந்தது. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க என்னை கழுத்து வரும், அவருடைய மாமஸ்தனுடைய கழுத்து வரும். ஏன் போறது உமரை யாரு நிப்பாட்டுறது, கழுத்து தான் வரும் சொல்லி சம்பவம் தெரியுமே என்ன நடந்ததுன்னு சொல்லி. இப்ப இது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்து. கழுத்து ஒரு ஆபத்து தானே. இந்த ஆபத்துக்கு நபி ஸல்லல்லாஹு செஞ்ச பாதுகாப்பு என்ன செஞ்ச அந்த ஆபத்து தன்னை தடுத்து கொண்டாங்க, தன்னை பாதுகாத்து கொண்டாங்க. உமர் வருகிறார், பெரிய வீரர். அந்த ஒரு ஆள் வராரு, ஒரு 10 பேரை ரெடி பண்ணி வச்சியா? அவர் ஒரு வாளோட வர்றாரு, இங்க 10 வாள் எடுத்து வச்சியா? இல்லையே, என்ன செஞ்சது? அங்க அது உமருடைய அந்த நபியை கொல்லணும் என்ற அந்த வெறி இருக்கிற அந்த விரோதத்துடைய வெறி அப்படியே அணங்கி போறதுக்கு நடந்தது என்னது? தாவத் தான் நடந்தது, ஒண்ணுமே இல்லை. விஷயத்திலே வந்தார், தங்கச்சியை பார்க்க வந்தார். அந்த வீட்டில தங்கச்சி மச்சான் என்னோட சாபி 3 பேரும் அந்த வீட்டில ஈமானுடைய தாவத் நடக்குது. குர்ஆன் ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார், வீட்டில குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். சகோதரி தாவத்துடைய ஒரு ஆவேசமான பேச்சை பேசுகிறார். என்ன உமரே, இந்த விடயம் ஹக்கா இருந்தாலுமா, என் குடும்பத்துடைய துரோகிய நீ மதம் மாறிக்கிய ஹக்கத் உமர் கேட்க, அதுக்கு சகோதரி மாறி கேட்கிறார், உமரே அந்த மார்க்கம் ஹக்கா இருந்தாலுமா என்று கேட்கிறார். அது தாவத்துடைய பேச்சு. அது பேசி சும்மா அடி வாங்கி கண்ணத்துல இரத்தம் ஒழிகின்ற அந்த குர்பானியை சுமந்த ஒரு தாவத், குர்பானி தாவத். சகோதரிய குர்பானி தாவத் அண்டு மச்சானுக்கு தாடியப்படி இழுத்தாளுக்கு இறங்கிட்டார். குர்பானி தாவத் இந்த வார்த்தை அது உமருடைய அந்த விரோதத்துடைய வெறிய அப்படியே அணைச்சு இவங்க அது என்ன காட்டுங்க பார்க்கலாம். குர்ஆன் ஆயத், அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு முன்னால அது உமருடைய முழு உணர்வும் அப்படியே ஃபெயிலா போயிடுச்சு. ஒன்றுக்கு இயலாத மனுஷனை போல ஆயிடுச்சா, வீரத்தை காணல, ஒன்றும் இல்லை. இப்ப அப்படியே இந்த ரசூலுல்லாஹ் போகணும்னு சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல உமரை பார்த்து, உமர் நேற்றுத்தான் நபியர்கள் உம்முடைய விடயத்தில துவா செய்தார்கள், யா அல்லாஹ் உமரை கொண்டு 2 உமர், அமர் இப்னு ஹிஷாம், அபூ ஜஹல் அல்லது உமர் 2 பேர் உள்ளே கொண்டு இஸ்லாத்தை உறுதிப்படுத்தி துவா செய்தார்கள். இந்த விரோதியுடைய ஹிதாயத்துடைய கவலை மிகைத்து துவாவானது விரோதிகள் எங்களுக்கு பாதுகாப்பு. விரோதம் வருகின்ற பொழுது குர்பானி தாவத் அது அந்த விரோதத்தை இல்லாமக்குறது. விளங்குவத கஷ்டம், உழைப்பு செஞ்சா விளங்கும். உழைப்பு செய்யாமல் மக்கள் இதுக்குள்ள 1000 கேள்வி கேட்பாங்க. அது எப்படி, இது எப்படி, அங்க அங்கே அப்படி இல்லை. விளக்கஞ்சொல்லி விளங்குற சாமான் இல்லை அது. என்னுடைய பெரியாருடைய பேச்சு போக்கு அப்படித்தான். ஹாஜி அப்துல்லா சாப் கேட்கிறார் ரைவின்ல, சுபா பயான்ல என்ன சொல்றாருந்தா, ரைவினை குண்டு போட்டு அழிப்பதற்காக வேண்டி குண்டு வீச்சு விமானங்கள் ரைவனுக்கு மேல வட்டமிட்டு கொண்டிருக்குது. இப்ப நாம என்ன செய்வது? என்ன பதில் சொல்றது? குண்டு வீச்சு விமானம் வரும் என்ற செய்தியில் வந்துட்டு சத்தம் என்னன்னு கேட்டா, ரைவனுக்கு மேல விமானம் சுத்துது, என்னது குண்டு போட வந்திருக்குது. குண்டு போட்டு ரைவனை அழிக்கிறதுக்கு குண்டு வீச்சு விமானங்கள் ரைவனை சுத்தி கொண்டிருக்குது. நாம என்ன செய்யறேன்னு கேட்டார். என்ன செய்யறது நாம? யாரும் பதில் சொல்ல, அவர் தான் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? குண்டாலையும் குண்டு வீச்சு விமானங்களாலையும் ஒன்றும் நடக்காது என்ற யக்கீனை இந்த வந்தாக்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துன்னு யோசிக்கணும். குண்டு போட்டுவானே இல்ல, குண்டாலையும் குண்டு வீச்சு விமானத்தாலையும் சாதிக்கிறது ஒன்றுமே இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாடியதான் நடக்கும் என்ற இந்த கலிமாவுடைய யக்கீனை இவனுக்கு எப்படி நாங்க விளங்கப்படுத்துற? ஃபசாதான யக்கீனோட வந்திருக்கிறாங்க. யக்கீன் ஃபசாதா போனா அஸ்பாபுகள் எடுத்துக்கொண்டு ஆக்கிரமிப்பார்கள். இந்த மக்களுக்கு சஹீஹான யக்கீனை எப்படி விளங்கப்படுத்துறது? யார் யோசிப்பான்? சஹீஹான யக்கீனை கல்புல சுமந்தவர் மட்டும்தான் யோசிப்பார்.
மாற்றாங்கிற யோசனை வராது, தடுமாற்றம் தான் வரும், பயம்தான் வரும், பயங்கரம் தான் வரும். அந்த யக்கீனுள்ள மக்களுக்குத்தான் அப்படி ஒரு யோசனையும் அப்படி ஒரு விடையும் வரும். அதனால இந்த உழைப்பில நாங்க அடைய வேண்டியது என்னுடைய யக்கீனை பாதுகாத்துக் கொள்றது. ஃபசாதான யக்கீனை கல்விலிருந்து கலக்கிட்டு சரியான யக்கீனை கல்வில சுமக்கிறது. சரி, அதுக்குத்தான் இந்த உழைப்பு தரப்பட்டிருக்கு. சரி, அவர் சொன்ன உபதேசம் என்னன்னா, இந்த ரெண்டு சொன்னாங்களே, ரெண்டு குறைபாடு, ரெண்டு குறைபாடும் அவங்களுடைய இருக்கும் வரையும் உழைப்புடைய பவர் விளங்காது. இவர் இந்த பவரை தானே பேசுறார். ஹாஜி அப்துல்லா சாப் நவலாக மறக்கதோ என்ன பேசுறார்? உழைப்புடைய பவர். உழைப்புடைய பவர்ல வச்சு என்ன சொல்றாருன்னா, இந்த குண்டு வீச்சு விமானங்கள் குண்டு ஓட போகுது, அது எவ்வளவு பவர், பயமாத்தானே இருக்குது. யாருக்கு பயம் வரும்? அதை விட பவரான ஒன்று இல்லாதவனுக்கு பயம் வரும். ஒருவன் கம்பெடுத்து அடிக்க வரான், இவன் கத்தியை வச்சிருக்கிறான், யார் பயப்படணும்? அவன் கம்புதானே கொண்டு வரான், நான் கத்தி வைக்கிறேனே, அப்ப இவன் பயப்பட மாட்டான். இல்ல அவன் கத்தி கொண்டு வரான், அவன் கன் வச்சிருக்கிறான், யார் பயப்படணும்? இந்த கத்தியோட பவரான கன் எனக்கு இருக்குது, பயப்பட மாட்டான். இவன் குண்டு வீச்சு விமானத்துல குண்டுவோட வந்திருக்கிறான், இவன் என்ன இருக்கு? இவன் என்ன தெரியுமா இருக்குது? அஸ்பாபுகளால் எதுவும் நடக்கிறது இல்ல, அஸ்பாபுடைய ரப்புடைய பிடியில எல்லாம் இருக்குது என்ற யக்கீன் இவன் இருந்தா அதை விட சக்தி என்கிட்ட இருக்குது, நான் பயப்பட மாட்டேன். அவனுடைய குண்டு வீச்சு விமானம் இருக்குது, குண்டு இருக்கு, அதை போட்டுதான் அழிக்க வாரீங்க, அதை விட பவரான ஒரு சாமான் என்கிட்ட இருக்குது. என்ன இருக்குது? இந்த குண்டு வீச்சு விமானங்களை கொண்டாலே ஒன்றும் நடக்கிறது இல்ல, ஏதாவது நடக்குதுன்னா ரப்புடைய முடிவுதான் நடக்கும். அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்கு முன்னால பேசின பேச்சு, அது எங்களுக்கு நேசரியில உதாரணம் சொல்லி பாடம் படிக்கிற மாதிரி தப்லீகிற ஆரம்பத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு, இப்ராஹிம் நெருப்பு என்ற சம்பவம் சொல்லி 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 எங்களை என்ன பழக்கப்படுவதுன்னா, நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க, உலகத்துல அஸ்பாபுகள் எதுவுமே ஒன்றும் செய்யறது இல்லை, அதுல அல்லாவுடைய பிடியில இருக்குது. நெருப்பு சுடுற கதை இல்ல, அது சுடுற மாதிரி விளங்குது, சுட வைக்கிறவன் அல்ல என்று விளங்கிக் கொள்ளுங்க. நெருப்பு சுடல, நெருப்பு சுடுறது விளங்குது, அது தானாக சுடவில்லை. நெருப்பை படைத்ததும் அல்ல, அதுல சுடுதலையும் படைத்ததும் அல்ல, சுட வைக்கிறதும் அல்ல. இந்த மூணு படைப்பும் அல்லாடைய கையில இருக்குது. அது சுயமா ஒன்றுமே என்றாது. பேன் எந்த கையில இருக்குது? எந்த கையில் உள்ள பேனை போய் தானா எழுதினது இல்லை, நான் தான் எழுதினது. வந்து பேனையுடைய கருத்தல்லது, பேனை பிடிச்சவுடைய கருத்து தான் அது. அஸ்பாபுடைய செயல்பாடு ஒன்றுமே இல்லை, அஸ்பாபு யாருடைய பிடியில் இருக்குதோ அவனுடைய செயல்பாடு தான் அது. அந்த யக்கீன் வந்த மனுஷனுக்குத்தான் அதுக்கு பயம் இல்லை என்று வரும். அதனால்தான் அவன் சொல்ல, அந்த ரெண்டு குறைபாடு உங்கள்கிட்ட இல்லாம போனா வேலையுடைய பவர் உங்களுக்கு விளங்கும். நாங்க சாதாரண வேலையை ஒன்று செய்யல, சும்மா ஒரு பேச்சு இல்ல, சும்மா ஒரு நிகழ்ச்சி ஒன்று இல்ல, இது சும்மா ஒரு ஒன்று கூட இல்ல, அப்படி இல்ல, இது தனிப்பெரும் ஒரு சக்தி உண்டு. என்ன சக்தி? இந்த பெரியார்கள் பாவிக்கிற வார்த்தை தான் தப்லீக். என்ன தெரியுமா? இந்த தாவத் என்ன தெரியுமா? தஸ்ஹீரே அலங்க நுஸ்ஹா, இந்த உலகத்தை அப்படி வசப்படுத்தி உங்களோட கையில தார மந்திரம் இது. உலகத்தை வசப்படுத்தி தாரது சொல்ல நடக்குமா? நடந்து முடிஞ்சதான ஹயாத்து சாபா. சாபாக்களுக்கெல்லாம் உலகத்தை வசப்படுத்தி கொடுத்தார். நெருப்பு வசப்பட்டது, தண்ணி வசப்பட்டது, காட்டு விலங்குகள் வசப்பட்டது, எல்லாத்துக்கும் முன்னால அவருடைய நப்சு அவங்களுக்கு வசப்பட்டது. ஆளும் இங்கதான் வசப்படணும். எங்க நப்சு எங்களுக்கு வசப்படுது இல்லைண்டா அப்புறம் ஒன்றுமே வசப்படாது. என்னுடைய நப்சு என்னால கண்ட்ரோல் பண்ணுகின்ற சக்தியை இந்த உழைப்பிலிருந்து முதலாவது அடையணும். நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஹராத்துக்கு முன்னால கண்ணை தாழ்த்துற சக்தி எனக்கு தெரிக்குது. ஹராத்துக்கு முன்னால காதை பாதுகாத்துக் கொள்ள இயலும். ஹராத்துக்கு முன்னால உழைப்ப எனக்கு அது சுத்தமாக்கிக் கொள்ள இயலும். ஹராத்துல விழுந்துடாமலுக்கு என்ன கட்டுப்படுகிற சக்தி இந்த உழைப்பு மூலம் எனக்கு கிடைக்கிட்டா அதுக்கு அடுத்தது உலகத்துல எல்லாத்தையும் வசப்படுத்துற சக்தி எல்லாத்துல கொடுப்பாங்க. அதனால இந்த உழைப்புடைய பவர் உங்களுக்கு விளங்கும். ரெண்டு குறைபாடு என்ன? முதலாவது, இந்த உழைப்புடைய மகத்துவம் எவ்வளவு இருக்குதோ, எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு முட்டை இல்லை. கொஞ்சம் வேலையை பற்றி ஒரு நல்லெண்ணம்
வேலை பற்றிய மதிப்பு இருக்குதான். ஆனா இந்த வேலையுடைய தரத்துல எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இல்லை. வாபஸ் ஹோம் இல்ல பாக்குறீங்களா? போன இடம் போய் பார்த்துட்டு வந்தேனா, நண்பத்து கொடுத்துட்டு வந்தேனா, நேற்று எப்படியா? இல்ல தெரியாது, நேற்று போகல. இப்படியா பாக்குற? வாப்பா பார்த்தாயிரம் அது இரவு பகல கலடியா கிடைக்கணுமே, அதான வாப்பா நீ போனதுல கிடைக்கிற கிடையாது. ஒவ்வொன்று கூட்டாளியை பார்க்க சொல்ல, கூட்டாளியோ போனால போயிட்டு வந்தேன், போகல போகணும், அது சரி. பாப்பாவை போனால பார்த்தா நீ போகணும், பாப்பமே டைம் கிடைக்கிறது இதா வந்து ஒவ்வொன்றுக்கும் எங்களுடைய தொடர்பு எப்படி விளங்குறது தானே. இந்த உழைப்புடைய தரம் என்ன? உழைப்புடைய தரம் என்ன? அதுக்கு நீங்க கொடுத்த மகத்துவம் எவ்வளவு எவ்வளவு மகத்துவத்தை சுமந்து உழைப்பு செய்றீங்க. மகத்துவம் சுமந்துதான் இருக்குது, அதெல்லாம் லீவ் எடுத்து வந்துக்கிறோம், அதான் காசு செலவழிக்கிறோம், அதான் விட்டு விட்டு வந்துக்கிறோம். அது போதுமா? அதுதான அவ்வளவும் தானே உழைப்பு. இந்த உழைப்புக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை நீங்க முழுமையா மனதில் சுமந்து செய்வீங்கன்னா இப்ப கொஞ்சம் உங்களுக்கு வேறுடைய பவர் விளங்கும், வேறுடைய சக்தி விளங்கும். இல்லாடி சத்தம் தான் விளங்கும், சக்தி விளங்காது. இரண்டாவது நான் இந்த உழைப்புக்கும் உழைப்பு செய்யக்கல எவ்வளவு அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கணுமோ அந்த தொடர்பு மட்டும் இல்லை. கொஞ்சம் தொடர்பு தான் போறாரு, தொடர்பு தான் போறாரு, அது போதுமா? அது இல்லை. எவ்வளவு அல்லாஹ்வுடைய தொடர்பு தேவையோ அந்த அளவு போகணும். சில அளவு எப்படி விளங்குறது? உழைப்ப உலக மட்டத்துல கொண்டு போற பாக்கியத்தைக்கு யாரெல்லாம் தெரிவு செஞ்சானோ அவருடைய வாழ்க்கையில தான் இந்த வேலையுடைய மகத்துவம் எவ்வளவு சுமந்தார்கள் என்பதும், இந்த வேலையை அல்லாஹ்வுடைய தொடர்புடன் எவ்வளவு இணங்கி செஞ்சாங்க என்பதையும் எங்களால் நிதானிச்சு கொள்ள இயலும். யூசுரமத்துல அவங்க ஒரு வீட்டை போறாங்க. வீட்டை போக வேணும்டா ஆட்டோ பிடிக்கோ காரு பிடிக்கோ அப்படி ஒன்றுமே தேவையில்லை, இந்த கதவை திறந்தா வீடுதான். அவருக்கு மரகசுக்கும் வீட்டுக்கும் உள்ள தூரம் ஒரு சுவர் தான், சுவரை கடந்தா வீடு. அப்ப நாங்க எத்தனை நேரம் போவோம் அப்படின்னா எவ்வளோ முடிய விட்டா இருப்போம். இனி தேவைன்னா வந்து போவோம். ஈஸ்வரன் விட்ட போறாங்க, இந்த கதவை திறந்து போனாங்க. போனா மனைவி மக்களுக்குள்ள எல்லாம் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி கொண்டாடத்துல இருக்கிறாங்க. என்ன இன்னைக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு, இல்ல நீங்க வந்திருக்கிறீங்க, மனைவியில நீங்க வந்திருக்கிறீங்க. வந்திருக்கிறேன் இல்ல 6 மாசத்துக்கு பிறகு வந்திருக்கீங்க. பொறிஞ்ச மாத்து போகல, இங்கதான் இருந்த 6 மாசம் 6 மாசம் இங்கதான் இருந்த. இந்த கதவை திறந்தாங்கள மனைவி இருக்கிறான் சிந்தனை வரல. அதை விட முக்கியமான உம்மத்துடைய தேவை இருந்தது, அதை விட முக்கியமான இந்த சிக்கல் இருந்தது. ஒரு சுமம்பிட்டம், ஒரு சுமை என்ற இதை இடையில விட்டுட்டு போறதில்ல, உடைச்சிட்டு போறதில்ல, பாதுகாக்கிறது இல்ல. இதை பாதுகாத்து இதை அதோடைய அதே அமைப்பட இந்த உம்மத்துக்கு ஒப்படைச்சிடணும். இது ஒப்படைக்கிறது, சும்மா பார்த்துட்டு போறதில்ல, தூக்கிட்டு போறது இல்லை, இது ஒப்படைக்கிற ஒன்று. ஒப்படைக்கலாமா? இதம் நான் யாருக்கு ஒப்படைக்கிறேன்? எனக்கு இதை யார் எடுத்திருக்கிறான்? நான் எப்படி ஒப்படைக்கிறேன்? எனக்கு இந்த வேலையை எடுத்தால் எப்படி விளங்கி எடுத்திருக்கிறான்? நாம் எதிரையும் ஒப்படைக்கிறோம். சும்மா உதாரணத்துக்கு நீங்க எப்படி சில்லா போற இல்ல போதான் வேணும், இந்த மாசம் இல்ல வார மாசம் யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறாரு? சரி, நாம என்ன யோசிக்கிறோம்? வார மாசம், அடுத்த மாசம், 5ஆம் மாசம், 6ஆம் மாசம், 8ஆம் மாசம் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாருண்டா நேரம் இருக்கான்னு பாக்குறாரு. நேரம் இருக்கான்னு பார்த்து 10ஆம் மாசம் 8ஆம் தேதி போகலாம் அப்படின்னா என்ன? அதுல இருந்து எனக்கு ஒரு வேலையும் இல்லை. ஒரு வேலையும் இல்லாத ஒரு 40 நாள் என்று பார்த்து போறார். சரி, ஆரம்பத்தில் போனது பிரச்சனை இல்லை, ஆயுள் முழுக்கவே அப்படி போய்கொண்டு இருப்பாருந்தா அவருடைய விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு வேலையும் இல்லாத நேரத்தில் செய்யற வேலை தப்லீக் என்ற விளக்கம் வந்துருக்காங்க. இவர் வக்து போய் அந்த ஏரியாவில் மக்கள் எப்படி வேலை விளங்குவாங்கன்னா தப்லீக் என்றா ஒரு வேலையும் இல்லாத ஒரு கூட்டம் செய்கின்ற ஒரே ஒரு வேலை தப்லீக் என்று வந்துருக்காங்க. இதை நாங்கள் ஒப்படைக்க விதம் எப்படி ஒப்படைக்கும்? நீங்க ஒரு வேலையும் இல்லாத நிலையில் அந்த வேலையை தூக்கினேன்னா கொடுத்தீங்க, அவர் என்ன விளங்குவாரு? ஒரு வேலையும் இல்லாத இந்த வேலை செய்வோம், பிஸி ஆகிட்டா விட்டுப்பட்டு வைத்துருவோம். எங்களுக்கு தந்தாங்க, அப்படித்தான் தந்தாங்க. சஹாபாக்கள் ஒப்படைச்சாங்க, உயிரை பணயம் வச்சு கொண்டு ஒப்படைச்சாங்க. அவரை எப்படி எடுத்தார்? இது உயிரை வேளாண் எடுத்தார். ஒப்படைக்க வீதம் அது.
நாம ஒரு விளையாட்டை ஒப்படைக்க எடுத்தவன் விளையாட்டை தான் கொண்டு வருவான். நான் ஒரு வேலையா கொடுத்தா எடுத்தவன் வேலையா தான் கொடுப்பான். நாங்க என்ன தரத்துல என்ன விதத்துல கொடுக்கிறோமோ மக்கள் அந்த தரத்துல அந்த விதத்துல இருப்பாங்க. ஆறு மாசம் அங்க என்ன நடந்துச்சு, மனைவி சுகமில்லா போய் அந்த செய்தி அடுத்த ஸ்டேட்டுக்கு போய், அடுத்த டிஸ்ட்ரிக்ட் இல்ல அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் அங்குள்ள சொந்தக்காரர்கள் கேள்விப்பட்டு வந்து பார்த்துட்டு போனாங்க. அந்த செய்தி இந்த கடவுளுக்கு அங்கால போகல. ஏன் அந்த மனைவி அப்படி தரபியத்தடைய பெண்ணா இருந்தா என்னுடைய சுகையினம் இந்த கணவன் சுமந்த உம்மத்திரி அமானியத்தில் வீழ்ச்சி ஏற்படுத்தக்கூடாது, இந்த செய்திகளை பேசக்கூடாது. எதிரங்களை புரிஞ்ச மாத்திர வேலை செய்யறது வீட்டை என்ன நடக்குன்னு தெரியும். என்ன சுமந்து போயிருக்கிறார், போன் சுமந்து போயிருக்கிறார், அதனால அமானியம் சுமந்து போகல. பக்தில போன சுமந்து போனார், அது போனதினால போனதினால அமானிதம் போகல. இந்த சிவருக்கு அங்கால உள்ள செய்தி இங்கால வரல, ஆனா அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு என்னது இதுதான் வேலையுடைய மகத்துவம் சொன்னாங்களே. வேலையுடைய மகத்துவம் மனசுல எவ்வளவு வருகிறதோ அவளோட பார்வையில இந்த வேலையுடைய பவர் விளங்கும், சக்தி என்று விளங்கும். அப்படி விளங்கின மனுஷன் அதை பயன்படுத்துவார். சாதாரண மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரையில அதை பயன்படுத்துவார். சாதாரண மனிதர் ஒரு நாள் இலியாஸ் சமுதிரம் கேட்கிறார், மொழனா மனைவிக்கு சுகம் இல்லை, அடுத்த படுக்கையில இருக்கிறா, அதாவது தண்ணி ஓதிட்டாங்க என்று கேட்கிறார். அப்ப ஓதி கொடுக்குறானே, நம்ம கேட்டா என்ன செய்யும், சரி ஓதி கொடுப்போம், நீங்க ஓதி ஓதிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இலியாஸ் சமுதிரம் யோசிச்சான், தண்ணி ஓதி கொடுவார், இதுக்கு வரகுடிப்பார், இதான் சோமா திருப்பியும் அப்படிதான் வருவார். கேட்டாங்க இன்றைக்கு எங்க கெஸ்ட் நடக்குதான்னு கேட்டாங்க, உண்மை கெஸ்ட் இன்றைக்கு செய்யறாங்களான்னு கேட்டாங்க. ஓ இன்றைக்கு அங்க அந்த மாதிரி எல்லாரும் செய்யறாங்க சொன்னாங்க. உண்மை கெஸ்ட் செய்யுங்கன்னு சொன்னாங்க. மனைவி நாங்க உண்மை கெஸ்ட் விட்டதே மனைவிக்கு சோம் இல்லை, எலும்பெல்லாம் இருக்கிறா, அந்த இதுல அதுக்கு மருந்து எடுக்க போனது வந்த இதுல எங்க மகல்லா வேலை விடுபட்டு போனது. நாங்க உண்மைகஸ்த விட்டதே மனைவிக்கு பிள்ளைக்கு திடீர்னு அவளை சுகமா இல்லாம போயிட்டு விட்டோம். இல்ல மனைவிக்கு சுகம் இல்லைன்ற வந்த மனுஷனுக்கு மருந்து என்ன கொடுக்கிறார், உண்மைகஸ்து செய்ய சொன்னார். அந்த மக்கள் இத்தாத் செய்வாங்க, அந்த புத்திய பாவிக்கு சொன்ன மஷூராவுக்கு கிண்ட மாட்டாங்க. மஷூரா வெளித்தான் இருக்கிறான், எங்களுக்கு புத்தி இருக்கிறானே அந்த போக்குல இல்ல, அது நசீப் கட்ட போக்கு. முடிவென்று வந்தா அது முடிவுதான், அதை போட்டு புத்தியை படுக்கின்றது இல்லை. அதனால அவர் மாத்தி கேட்கிறோம், நான் கஷ்டம் போறேன் தண்ணியை ஓய்த்தாங்கன்னு மாறி கேட்கல. அப்படி கேட்கலாம் தானே, நான் கஷ்ட போறேன் தண்ணியை கொஞ்சம் ஓய்த்தாங்களேன்னு கேட்கல. அதாவது தண்ணியை விட்டு போட்டு கஷ்ட போனார். கஸ்ட் போயிட்டு அப்படியே வரைக்கல, அந்த கஸ்ட் முடிங்கி வரைக்கல அவர் வீட்டுக்கு முன்னாலும் போகுது. கஸ்ட் ஸ்டார்டிங்கே போயிட்டார், அப்படி கஸ்ட் முடி வரைக்கல வீட்டுக்கு அவரை வீட்டுக்கு முன்னாடி நடக்குது. இருந்தாலும் உள்ளத்துல ஒரு பதட்டம் தானே, மனைவி என்ன ஹாலோ எழும்பிக்கலாம் இருந்தாவே. அப்படியே எட்டி பார்த்தாரு, போகல பார்த்தா உள்ளுக்குள்ள உத்து பார்த்தா மனைவி தும்பு காட்ட எடுத்து வீடு கூட்டி கூட இருக்கிறா. எழும்பிட்டான், தண்ணி மீள வண்டி மீள மருந்து மீள முடிச்சு. என்னது அல்லாவுடைய வேலையுடைய மகத்துவம், வேலை செய்கின்ற அல்லாவுடைய தொடர்பு. அந்த மனுஷனுக்கு தவிர பவர விலங்கும் அதை பாவிச்சுட்டாங்க, பாவிச்சால் கட்டிட்டாங்க. அல்லாவுடைய தொடர்போட வேலை செய்யணும். எங்க பேச்சுல வேலை, எங்க புத்தியில வேலை, எங்க திட்டம் இல்ல வேலை, எங்க அனுபவம் இல்ல வேலை, வேலை அல்லாவுடைய தொடர்பு தான். அல்லாவுடைய தொடர்பு தான் வேலை. அல்லாவுடைய தொடர்புல பலகீன மற்ற எல்லாம் மாஷா அல்லாஹ் 100% இருக்குது, அது வேலை இல்லை. அது சும்மா ஒரு பரபரப்பு கலகலப்பு இருக்கும், கடைசியில் ஒன்றும் இல்லா பேசணும். மேவாத்தியுடைய முதலாவது இஜ்திமா அப்படின்னா உலகத்துடைய முதலாவது இஜ்திமா. இந்த உழைப்ப இந்த தர்த்தீபில் ஆரம்பிச்ச முதலாவது இஜ்திமா முடிவாயிருக்குது. அந்த இஜ்திமாவுக்குரிய முதலாவது மஷூரா, முன்னுடைப்பு முதல் மஷூரா மேவாத்தில் நடக்குது.
இத மௌலானா தாவூத் சாப் சொல்றாங்க. பெரும்பாலும் லுஹர் தொழுவிட்டோ அல்லது அசருக்கிட்டாவன உட்கார்ந்த மஷூராவுக்கு மஷூரா பண்ணி அசர் ஆயிட்டு, தொழுது உட்கார்ந்தோம் மாரிபாயிட்டு, தொழுது உட்கார்ந்தோம் இஷாவாயிட்டு, மஷூரா பண்ணிக்கொண்டே இருக்குது. யாருக்குமே சாப்பாடோ குடிப்போ அல்லது ஷோட்டிஸோ இல்லை, சாப்பாடே இல்லையே. சாப்பாடுங்கிற இரவு சாப்பாடு ஒன்றும் இல்லை. எப்படி இஜிதிமா உழைப்பு செய்கிறது? இப்ப நாங்க ஒரு இஜிதிமா, எங்க மாதாந்த இஜிதிமா உழைப்பு செய்யறா, உழைப்புக்கு முன்னால இதுல கேபிட்டல் பாக்குறோம் என்னன்னு சொல்லி. என்ன கேபிட்டல்? என்ன ஏரியாவோட இஜிதிமா இருக்குது. இந்த இஜிதிமாவோட முன்னுழைப்புக்கு உள்ள எதை வச்சு உழைப்பு செய்யறது? 75 3 சில்லா கார்க்குங்கள், அது எக்டிவானாக்கள் 50 பேர், 200 சில்லா முடிச்ச கார்க்குங்கள், அதுல எக்டிவானாக்கள் 110 பேர், 3 நாள் முடிச்ச 500 கார்க்குங்கள் மாணவர்கள் உட்பட, பெண்கள் ஜமாத் முடித்தாங்க 70% தொழுகையாளிகள். இது எங்களுடைய சூழல், இதான் கேபிட்டல். இப்ப எப்படி உழைப்பு செய்யறது? எங்களுடைய பேச்சு. அங்க என்ன தெரியுமா? அங்க என்ன யாரும் மத்தியில உழைப்பு செய்யப்படும். அங்கட சில்லா முடிச்சில்லாத ஒண்ணுமே இல்லையே, தெரியாத ஆக்களுக்கு. அப்ப உள்ள தொழுகிற வீதம் எத்தனை? தொழுகிற வீதம் எத்தனைண்டா, தொழுகிற ஒரு மனுஷன் இந்த ஊர்ல இல்ல அந்த ஊர்ல இருந்தாரு கேள்விப்பட்டோம். அதான் தொழுக. எங்கேயும் ஒருத்தரும் தொழுகிறல்ல, அங்கேயும் ஒருத்தரும் தொழுகிறல்ல, தொழுகிற ஒரு மனுஷன் இருந்தாராம், அவரு மௌத்தா போயிட்டாரு. இதுதான் தொழுகை. இந்த நிலைப்பாட்டில இந்த உம்மத்தில தப்லீக எப்படி அறிமுகப்படுத்துறது? இந்த நிலைப்பாடு இந்த உம்மத்துக்கு மத்தியில முன்னுழைப்பு எப்படி செய்யறது? எவ்வளவு ஸ்டார்ட் பண்றது? இதுதான் மஷூரா. எங்களுக்கே மஷூரா எவ்வளவு முட்டுது? எங்களுக்கு இவ்வளவு இருந்தது, எவ்வளவு முடிச்சலா, இவ்வளவு சில்லா, எவ்வளவு பெண்கள் ஜமாத், எவ்வளவு வாலிபர்கள் உழைப்பு செஞ்சாங்க, இவ்வளவு உலமாக்கள் இவ்வளவு வருஷம் முடிச்சாங்க. இவ்வளவு பேரை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு மஷூரா வச்சுக்கொண்டு தடுமாறுறோம். முட்டது மோதுது. அவங்க எப்படி முட்டிருக்குமா? தொழுகிற ஒரு மனுஷன் இருந்தார், அவரு மொத்தா போய்த்தார், அங்கேயும் மத்திரம் இல்லை எங்கேயும் மத்திரம் இல்லை. இதுதான் தீன். எப்படி உழைப்பு செய்யறது? சரி, மஷூரா பண்ணி இப்படி மஷூரா நடக்கும். பண்ணி போய் இப்ப இஷாவாய்க்கு இஷா தொழுது வந்து மன பாக்குறாங்க. 2 பேரை காண இல்லையே சொல்லி பை சைட் எங்கன்னு கேட்டா, சொன்னா பை சைட் அங்க போயிட்டா கிருமத்துல. என்ன கிருமத்துடா? இதுல உலமாக்களையும் கூட்டி வந்திருந்தாங்க. சாரம்புடைய தேவந்திர உலமாக்களையும் கூட்டி வந்தாங்க. என்னதுக்கு? நுபுவத்துடைய உழைப்பு. உலமாக்கள் எங்களுக்கு தான் விளங்கும். இது சரிண்டா நீங்க இதை உறுதிப்படுத்துங்க, பிளண்டா என்ன தடுத்துருங்க. உலமாக்களுடைய பொறுப்பு அது, உங்களுக்கு விளங்கும். அதுக்கு அந்த உலமாக்களும் அவங்களுக்கும் டீயும் இல்லை, ஸ்டோடிஸும் இல்லை, கைதுலாவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. முதல்ல தெரியாதா? அவர்தான் கூட்டி வந்து அவர்தான் வச்சு கொண்டு இருக்கிறார். உலமாக கவனிக்க இல்லையா? எதான் கவனிப்பு? என்ன கவனிப்பு? உலமாக்களுக்கு தெரியும் தானே. நபி சொல்லுவா, அவங்க தோட்டத்துக்கு போனாங்க, இச்சமலை புறக்கி சாப்பிட்டாங்க. கூட வந்த சாபித கேட்டாங்க, நீங்க சாப்பிடலையாண்டு. அவசரம் இல்லை, தேவையில்லைன்னு சொன்னா. அப்பதான் சொல்லதா சொன்னாங்க, 4வது சுபகு வேலை என்ற வயிற்றுல போற முதலாவது சாப்பாடுன்னு சொன்னாங்க. நேற்று ஏன் சாப்பிடல? நேற்று இந்த தோட்டம் இருந்ததானே. இன்றைக்கு வந்து ஈச்சம்பழம் புறக்கி சாப்பிடறோம்னா நேற்று வந்து புறக்கி சாப்பிடுக்கலாம் தானே, முந்தினாத்து வந்துக்கலாம் தானே, முதல் நாளே வந்துக்கலாம் தானே, வரலையே. சரி, வரத்தையில அவ்வளவு வேற ஒரு ஆள் அனுப்பிக்கலாம் தானே. ஒரு சாப்பிட்ட சொல்லிக்கலாம் தானே, சாப்பிட்டா நேற்றையும் சாப்பிடல, இன்னைக்கும் சாப்பிடல, பயிற்சம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிக்கலாம் தானே. சரி, தன்னுடைய வயிற்றுடைய பசியை கூட யோசிச்சு சாப்பாடு தேட போவோ ஒரு ஆள் அனுப்புற அளவுக்கு நபியவர்கள் யோசிக்கல. ஏன் யோசிக்கல தெரியுமா? ஒரு அமானிதம் எல்லாம் தந்திருக்கிறான், சுமந்திருக்கிறோம். அதான் மனைவியை பார்த்தே சொல்ல, எல்லா ராகத்தை பாதல்யோ கரியா ராகத்தை விட்டுருவோம். நீ நாம ராகத்தை வாழ போனா உம்மத்துடைய அமானிதம் அது பாலா பேசுறோம். அதனால 2 பேரும் உடம்படிக்க நீ நம்ம உற்றுவதே ராகத்தை நீ சுமந்துட்டு போவோம். அப்படி வேலையை சுமந்ததுனால அல்லாஹ் வாழ்க்கையின் முடிவுல அவருடைய பரக்கத்தை வெளியாக்கினான். அதை சொல்றதுக்கு அந்த மனைவி இல்ல, அந்த மனைவியிட மகள் தான் இருந்தார்.
ஸல்லல்லாஹு சரி சக்ராத்துடைய நிலைமை தெரியும். அப்ப அந்த நிலைமையை பார்த்து ஃபாத்திமா அழுதாங்க. வா கரப யாபத்தா, இந்த வாப்பா கஷ்டப்படுறாரு, இந்த வாப்பாவுக்கு நோவினையேன்னு சொல்லி சக்ராத்துடைய நிலைமையை பார்த்து ஹஸரத் ஃபாத்திமா அழுதாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அன்றைக்கு உழைப்ப தூக்கல, உழைப்ப சும்மா தொட்டுட்டு போகல, அறகுறையா பகல முழுமையா தூக்குனது. அப்படி தூக்குவது என்ன தேவைப்பட்டது? லா ராகத்த பாதல் யோம் தேவைப்பட்டது. ராகத்தை விட்டுருவோம், இது சுமையை தூக்குவோம். அதனுடைய நத்தீஜா இங்க வருகிறது. இங்க என்ன சொன்னாங்களா? லா கரப அபீக பாதல் யோம், மகளே வாப்பாடைய கஷ்டம் முடியுதுன்னு சொன்னாங்க. கஷ்டத்துடைய கடைசி முற்றுப்புள்ளிதான் இது. இதுக்கு பின்னால லா கரபலி அபீக பாதல் யோம், இன்றைய நாளுட உங்க வாப்பாவுடைய கஷ்டமே தொலைஞ்சு போச்சு. இனி ராகத்துத்தான். வேலையை சுமந்தாங்க. அப்படி சுமந்து போனதுனால இந்த முடிவு ஏற்பட்டது. அவன் நபி ஸல்லல்லாஹு அவங்க இந்த உழைப்பை சுமந்தது உலமாக்களுக்கு தெரியும் தானே. 4 நாள் சாப்பிடல, சாப்பிட யோசிக்கல, சாப்பாட்டுக்கு முயற்சிக்கல, சாப்பிட எண்ணமே வரல. என்னது உம்மத்துடைய ஃபிக்ர், அவளும் தெரிஞ்ச உலமாக்கத்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால இருப்பாங்க. இது இலியாஸ் யோசனை, இதெல்லாம் உறுதியா தெரிஞ்ச உலமாக்க தான் வந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு சீரத்தை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெளிவா ஆதாரத்தில் விளங்கின உலமாக்கள். அவங்களுக்கு தெரியும் நபியுடைய பசி. பாத்திமா வராங்க, ரொட்டி துண்டு வராங்க. பாத்திமா மகள் என்னன்னு கேட்டாங்க. பாப்பா ரொட்டி ஒன்று சுட்டேன், திங்க மனம் இல்லை. ஏன் தெரியும் பாப்பா பசியோடு இருப்பாருக்கு. அதனால திங்க மனம் இல்லை, எடுத்துட்டு ஓடி வந்தேன்னு சொன்னாங்க. மகளே 3 நாளைக்கு பிறகு திங்கிற முதலாவது சாப்பாடுன்னு சொல்லி இதெல்லாம் உலமாக்களுக்கு தெரியும் தானே. அளவு சாப்பாடு கொடுக்க தேவையில்லை, இருக்கட்டும். இப்ப போனா பாய் சாயிட்டாங்க. அவர் அந்த வீட்டில ஹிதமத்தில் இருக்கிறார். மலேசியா அங்கேயே போனாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, உம்மத்துடைய மசாலா இதுவரையும் உம்மத்துடைய இந்த உழைப்புக்குரிய முடிவு என்னென்று எங்கேயுமே வழி கிடைக்கல. மசூரா பண்றோம். இந்த பலகீனம், இந்த வீழ்ச்சி, மக்களுடைய பொதுபோக்கு, தீன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தீன் என்ன விளங்கியலாது, விளங்கப்படுத்துறது எப்படி விளங்குறதில்லை. என்ன செய்யற என்று உருட்டி பேட்டி கொண்டிருக்கிறோம். முடிவு எடுக்கல. அவங்களுக்கு சாப்பாடா? நீங்க தான் வேலை விளங்க போறீங்க என்று குழம்புனாங்க. அப்ப பை சைட் சொன்னார், முதல்ல தஸ்தர்ஹான் லக்கையா எழுப்பி வச்சிட்டோம், உலமாக்கள் உட்கார வச்சாச்சு. சரி, சோட்டா சைட் இருக்கட்டும், படா வாங்கன்னு சொன்னாங்க. 2 சைடு இருந்தாங்க. அப்ப பெரிய சைட் நீங்க வாங்க, சோட்டா சைட் அவருக்கு எதுவுமே செய்யட்டும் என்று இவரை கூட்டி வந்தாங்க. சொல்ல வந்து உட்கார்ந்து இஷாவுக்கு பின்ன எவ்வளவோ நீண்ட நேரம் மசூரா பண்ணி ஜிமாவுக்குரிய முன்னுழைப்பு எப்படி செய்யறது என்ற தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கும் வரையிலையும் சபையில யாரையுமே விடல. அப்புறம் இதான் மௌலானா தாவூத் சாஹிப் சொல்றாரு, பகலெல்லாம் பசி, தாகம், டயர்ட், தூக்கம் இல்லை. கீபா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் முடிஞ்சேனே, உறுதியான முடிவு எடுத்துட்டோம், உழைப்பு செய்வோம். இப்ப நாங்க ஒரு ஓய்வு எடுக்க போறோம். இந்த பள்ளி கொஞ்சம் உஷ்ணமா இருக்குது, ஆக்களும் கூடத்தானே இருக்கிற ஆக்களுக்கு அது பள்ளிக்கு ஆக்கள் கூடமாயிரு. அப்ப கொஞ்சம் தூரம் போனா அங்கே கொஞ்சம் ஃப்ரீயா, கொஞ்சம் காற்றோட்டமான ஒரு பள்ளி, அதை தேடி போனா அங்க போய் தூங்குவோம் போனாங்க. அவங்க என்ன 2 பேரும் போய் பெட்டை போட்டு தூங்குறதுக்கு தலையை வச்சாங்க. தூக்கம் போகல, சத்தம் ஒன்று கேட்குது. என்ன சத்தம்? அழுகுற சத்தம் கேட்குது. யார் அழுகிறா? இலியாஸ்ரமத்துல வந்திருக்கிறான். ஏற்றி பார்த்தா இலியாஸ்ரமத்துல வந்திருக்கிறான். என்ன நடக்குது? சொல்றாங்க, நான் பகலெல்லாம் இந்த உழைப்புடைய சிக்கில் இருந்து பசி, தாகம், களைப்பு, ராகத்தா படுப்போம் என்று தனியான பள்ளி ஒன்று தேடி வந்தேன். என்னுடைய நிலை அதென்னது? பகலெல்லாம் இப்படியான ஒரு நெருக்கடியான, இக்கட்டான, தடுமாற்றமான ஒரு நிலையில உம்மத்துக்கு மத்தியில் இந்த உழைப்பை கொண்டு போறதுக்கு என்ன செய்ய யோசிச்சு ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறோம். இந்த முடிவு அல்லாஹ் கிட்ட கபூலாக ஆட்சி ஒன்றுமே இல்லை. இந்த கபூலாட்சி கொள்ளணுமே, எங்கிட்ட சரி, நாங்க சரி, இந்த முடிவு சரிதானே, சரி எழுதி கொள்ளுங்க, எங்கிட்ட சரி, அல்லாஹ் கிட்ட கபூலாகணுமே.
அல்லாஹ் கிட்ட கபூலாகிறதுக்கு அழுது அழுது மன்றாடி கபூலாக்கி கொள்ளுவோம் என்று தனி இடம் தேடி வந்திருக்கிறார். மனதாப் சார் சொல்றார், அவருக்கு கொடுக்கிற விளக்கமும் ஏமாறு கொடுக்கிற விளக்கம் எங்க வரப்போ சொன்ன அவர் எங்கே வைத்தார், நாம் எங்கே வைத்தோம். இருந்தது ஏதாவது சொன்னாரே, அல்லாஹ்வுடைய தொடர்பு தேவையை அல்லாஹ்வுடைய தொடர்போடு கொண்டு போவோம். வேற எந்த தொடர்பும் சரி வராது. அது இருந்த அஸ்வாபுல் அங்கல் எங்களை புத்திக்கு பார்வைக்கு காட்சிக்கு தெரியல ஒன்றிலையுமே வேலை ஓடாது. அல்லாஹ்வுடைய தொடர்புல மட்டும்தான் ஓடும். அதுதான் இது. அல்லாஹ்வுடைய தொடர்பை அந்த அளவு உறுதியா பிடிச்சு கொண்டாங்க. அல்ல வேலையை கொண்டு வந்தாங்க. சரி, அதனால எங்களை ஊராக பொறுப்பு இது சுமத்தப்பட்ட பொறுப்பு. நாங்க பேச்சு பண்ணி எடுத்த பொறுப்பு இல்ல, அவராக சுமத்தப்பட்டது. நாங்க ரெடியானாலும் ரெடியாக பேர் கொடுத்தாலும் பேர் கொடுக்காதீங்க, பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்குது. ஏதோ உமரத்துல விளங்கப்படுத்தலாம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா குந்தும் கைர உம்மத்தின் என்று சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் நாடிந்தா லவ்ஷா அல்லாஹு லகால அந்தும் கைர உம்மத்தின், அல்லாஹ் நாடிந்த அந்த ஆயத்தை அந்தும் கைர உம்மத்தின் என்று இறக்கி இருந்தா குல்லுனா எல்லாருமே கைர உம்மத்தா இருப்போம். அந்தும் கைர உம்மத் என்று குர்ஆன் இறங்கி இருந்தா எல்லாருமே கைர உம்மத். ஆனா குந்தும் கைர உம்மத் என்று அல்லாஹ் இறக்கி இருப்பதனால எல்லாரும் கைர உம்மத் இல்ல. அந்தும் கைர உம்மத்தின் கருத்து என்ன? நீங்க எல்லாம் சிறந்த உம்மத்தா இருக்கிறீங்க. குந்தும் கைர உம்மத்தின் கருத்து என்ன? நீங்க எல்லாம் சிறந்த உம்மத்தாக ஆகி இருக்கிறீங்க. இது இருக்கிறது, அது ஆகி இருக்கிறது. நாங்கெல்லாம் ஆம்பிள்ளையாக ஆகியா இருக்கிறோம். எப்ப ஆகினது? சரி, நாங்கெல்லாம் ஆம்பிளையா இருக்கிறோம். ஆம்பிளை ஆகல, நாங்கள் ஆண்களாகவே இருக்கிறோம். ஆனா இவர் ஹாபிஸாக ஆகி இருக்கிறார். அப்பதான் கேள்வி வரும், எப்ப ஹாபிஸான, எப்படி ஹாபிஸான, என்ன செஞ்ச ஹாபிஸான? அந்த கேள்வி இங்கே எழுதலாமா? நீங்க எப்ப ஆம்பளை ஆகணும், என்ன செஞ்ச ஆம்பளை ஆகணும், எப்படி ஆம்பளை ஆகணும் சொல்ல கேட்கலாமா? இல்ல, ஆம்பளையாகவே இருக்கிறோம். அந்த முறையால் நீங்களா ஆம்பளையா இருக்கிறீங்க. இது குந்து வந்தா இருக்கிறீங்க, ஆகி இருக்கிறீங்க அப்படின்னா ஆகிற வேலை செஞ்சிருக்கிறீங்க. இவர் பெரிய ஒரு வியாபாரியா இருக்கிறார் என்றா பெரிய ஒரு வியாபாரி ஆகியிருக்கிறார். நீங்க எப்படி பெரிய வியாபாரி ஆகினீங்க? அவர் சொல்லுவார், வரலாறு சொல்லுவார், அது ஒரு முயற்சி சொல்லுவார். இப்படி இப்படி செய்ய நான் பெரிய வியாபாரி ஆயிருக்கிறேன், டாக்டரா ஆகியிருக்கிறார். அதை கேட்டா சொல்லுவார், நீங்க எப்படி டாக்டர் ஆகுனீங்க? அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதுக்கு முயற்சி ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. கைர உம்மத்தா ஆகியிருக்கிறீங்க. மன் சர்ரஹு அன் தகுன மின் தில்குல் ஆயா ஃபல்யுஅத்தி ஷர்த்தல்லாஹ். யாருக்கு இந்த ஆயத்துக்குள்ள நானும் அடங்கணும் என்ற ஆசை இருக்குதோ அல்லாஹ் பட ஷர்த்தை நிறைவேற்றுங்க என்றான். நீங்களும் கைர உம்மத்தா ஆகணும் ஆசை இருக்கும்டா. யாரை பார்த்து பேசினது? இந்த உம்மத்தை பார்த்தா பேசினது. உம்மதான் தான் பேசினது. அவன் முந்தின உம்மத்தை எப்படி வர போகுது? எங்களை பார்த்து பேசினதான். உங்களுக்கும் கைர உம்மத்தா ஆகணும் ஆசை இருக்கும்டா, அதை நிபந்தனையை நிறைவேற்றுங்க. அந்த நிபந்தனை எல்லாம் பின்னுக்கு சொல்றான். தாமரும் நபில் மௌரூஃபியத்தன் முன்கர் என்று நிபந்தனை எல்லாம் சொல்றான். சரி, அதனால அல்லாஹ் தஆலா எங்களை தந்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு அமானிதம், உயர்ந்த ஒரு பாக்கியம். இது ஒரு பொறுப்பாக இருக்குது, அமானிதமா இருக்குது, செய்யாம தப்பேலாது, ஒரு பாக்கியமா இருக்குது. இதுக்கு பகரமாக ரெண்டுமே கிடையாது. அதனால இந்த போக்கிலேயே எனது வேலையுடைய மகத்துவம் உள்ளத்தில் சுமந்து கொண்டு செய்ய வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தொடர்போட வேலையை கொண்டு போகணும். வேலை செய்யறாக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், புரியாக்கள் இல்லை, விளங்குற கஷ்டமான விஷயம் இல்லை. உழைப்பை செய்யாதவர்களை விளங்காது, ஆனா உழைப்பை செய்யறாக்கத்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தொடர்போட வேலை செய்யறது வேலை மகத்துவத்தை சுமந்து கொண்டு வேலை செய்யறது. உன்னுடைய மகத்துவம் வந்தா அதை அடைவதற்கு மக்கள் எவ்வளவு இலக்க தயாரிப்பார், எவ்வளவு இழப்பாங்க, எவ்வளவு மகத்துவம் அவ்வளவு இழப்பாங்க. சொல்றாங்க இந்த உழைப்புடைய மகத்துவம் உள்ளத்துல உள்ளத எப்படி விளங்கப்படுத்துறாங்கன்றா, நபியவர்கள் இதுக்கு எவ்வளவு இழக்க தயார். அருமை நபி சொல்லுவாங்க, அவர்களுடைய மகத்துவம், இந்த உழைப்புடைய மகத்துவம், அவர்கள் இந்த உழைப்புக்கு நான் எவ்வளவு இழக்க தயார். எப்படி சொன்னாங்க, அத்தமன்னா எனக்குள்ள பேராசை, இந்த உள்ளத்திலே துடிப்பு,
என்ன தெரியுமா? அன்னுக்தல ஃபீ ஸபீலில்லாஹ் சும்மௌஹியா சும்மௌக்தல சும்மௌஹியா சும்மௌக்தல. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் போகணும், உயிரை கொடுக்கணும். காலம் கொடுத்தல்ல, நேரம் கொடுக்கல, பணம் கொடுத்தல்ல, உயிரையே கொடுக்கணும். அவ்வளவு மகத்தான வேலை. உயிர் கொடுத்தாத்தான் திருப்பி. உயிர் கொடுக்க ஆசை இருந்துச்சு, உழைப்புக்கு உயிர் கொடுக்க ஆசை இருந்து யாருக்கு? நபிக்கு. இந்த உயிர் திருப்பி வார என்று ஒரு வழி இருக்கும்டா, இந்த உயிர் வர 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 திருப்பி திருப்பி கொடுக்கணும். சும்மௌஹியா சும்மௌக்தல சும்மௌஹியா சும்மௌக்தல சும்மௌஹியா சும்மௌக்தல. போன உயிர் திருப்பி வந்தா திருப்பியும் கொடுக்கிறதா? ஒரு தரம் கொடுத்தாக்கியானே போதும் இல்ல, இந்த உயிர் எத்தனை தரம் போய் போய் திரும்பி வருதோ, திரும்பி வர வர இந்த உயிரை கொடுக்கணும். யார உயிர்? முஹம்மது ஸல்லல்லாஹு உயிர். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு உயிர் எங்க போல ஆக்களுடைய உயிரில எத்தனை கொடுத்தா அதுக்கிட்ட போகும். நாங்க எத்தனை பேர் உயிரை கொடுக்கலாம்? உம்மத்தில 1,00,000 பேர் உயிருக்கு நபீர உயிர் வருமா? விளையலுமா? அதை பற்றிய கதையே கிடையாது, அதை கதைக்கிற சப்ஜெக்டே இல்லை. ஆனா ஒரு கதை என்று வந்துருச்சு. என்ன தெரியுமா? நபிசலாடைய உயிருடைய பெருமதி அல்ல, உடம்புடைய பெருமதி அல்ல, அதெல்லாம் ஒப்பிட்டு பேச இயலாது. அதெல்லாம் எல்லை கடந்து எங்கேயோ பேச்சு. ஆனா ஒன்று பேசப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? அதை ஹாலிது வலியுறுத்துறவங்க அவர் தொப்பின்னு போட்டிருந்தாங்க. அந்த தொப்பியைத்தான் எல்லா ஜிஹாத்துக்கும் போட்டு போவாங்க. ஆனா தொப்பியை கலந்து அப்படியே விழுந்துச்சு, எதிரிகளை பக்கத்தில் விழுந்துச்சு. அதை ஹாலிதுறவங்க இப்ப இந்த தொப்பியும் பக்கம் கவனம் செலுத்தி கொண்டு போறா, தொப்பி எடுக்கணும் சாக்க சொன்ன ஹாலித் தொப்பியை பாருங்க, யுத்தத்தை பாருங்கன்னு சொல்லி சொன்னா, தொப்பியில அந்த தொப்பியில முஹம்மது ஸல்லல்லாஹு வெட்டப்பட்ட ஒரு துண்டு முடி வச்சு தைக்கப்பட்டிருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு ஒரு முடி துண்டு என்ற கையில இருக்கிறது. இதுக்கு என்ன தெரியுமா கூடி, இதுக்கு என்ன தெரியுமா பெருமதி? முழு உலகத்தையும் முழு சொத்தோட சேர்த்து கொடுக்கிறத விட இந்த முடி பெருமதின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முடியுடைய பெருமதி. எங்கட முடிந்தா உடம்புல இருந்தா சீப்பை போடுவோம், கீழே விழுந்தா தும்பு கட்ட போடுவோம். கீழே விழுந்தா முடிக்கு தும்பு கட்டு போட சீப்பு போடலுமா? இல்லையே. பெருமதிப்பை 0 ஆயிடுச்சு, 0 இல்ல மைனஸ் ஆயிடுச்சு. முடியதான் கரைக்கிறோம், கரையையும் சேர்த்து கொட்டிடுவோம். இதன் முடி விழுந்து கரை ஏனாதுங்கிறேன். அது எங்கட முடி? முஹம்மது ஸல்லல்லாஹு முடி. அது வெல்ல அந்த முடி முழு உலகத்தை விட பெருமதியானது. உடம்புல உள்ள முடியல, வெட்டப்பட்டு விழுந்த முடி. அவன உடம்புல இருக்கிற முடியிட பெருமதி என்ன? உடம்புடைய வெளி உறுப்புடைய பெருமதி என்ன? உள்ளுறுப்புடைய பெருமதி என்ன? அப்ப உயிருடைய பெருமதி என்ன? அந்த உயிர் தான் போகட்டும் தீனுக்காக வேண்டிய இந்த உழைப்பு அவ்வளவு மகத்தானது. உழைப்புடைய மகத்துவம் கல்வில வந்தால்தான் உழைப்புடைய உயிரோட்டம் உண்டாகும். ஒரு விடயத்துடைய அசுமத் மகத்துவம் எப்ப குறைஞ்சு போகுதோ உழைப்புடைய உயிரோட்டம் பறிவை சடங்கா பேசுறோம். மஹல்லா வேலை செஞ்சு முடிச்சாச்சு, மஹல்லா வேலை செய்ய இல்லைன்னு கதை வரக்கூடாது, செஞ்சாச்சு. 3 ஜாமன் எப்படி போட்டுக்கிட்டே இருந்து அனுப்பியாச்சு, எப்படியே போயாச்சு. அப்படி ஒரு சடங்கு மாதிரி பேசுறோம். சிலாக்கு யோசனை தப்லீக்ல மாட்டிக்கொண்ட மாதிரி யோசனை, கலந்து கொள்ளவே மேலாது, செஞ்சு கொள்ளவே மேலாது. இது தப்லீக்ல கலந்து போனாலும் கேள்வி என்ன, உங்களை காணல செஞ்சு கொள்ளவே மேலா. என் மனசுல மகத்துவம் இல்லை. ரெண்டுக்கும் ஒரு மடத்தனமா போய்த்தோணும் தப்லீக்ல யோசனை வந்து. உழைப்புடைய மகத்துவம் இல்லாத உழைப்பை கொண்டு போனா உழைப்பு ஓடாது. இது ரூஹானியத்தான உழைப்பு. உழைப்புல ரூஹானியத்தை வரலன்னா அந்த உழைப்பு பாரமா பேசிடும், உழைப்பாரமா பேசிடும். தாலிம் உட்கார பாரமா பேசி நம்ம விவசாயத்தானே கேட்கிறோம், வேறொன்றும் இல்லையான்னு சொல்லி இது வேற வேற லேட்டஸ்டான இதாக பார்த்து கொண்டிருப்பாங்க. மகத்துவம் இழந்து போனா வேலையுடைய உயிரோட்டம் பறிக்கப்பட்டு பேசுறோம். உயிரோட்டமான வேலை இது, உயிருள்ள வேலை. அதனால மகத்துவத்தோடு இந்த உழைப்பை நாங்க செய்யணும். உயிரோட்டம் பாகிஸ்தான ஜமாத் வந்து பிரான்ஸ்ல வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சு கடைசி மீறி வச்சு இங்க வந்தாங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னால அனிஷா பேசினார். நான் பிரான்ஸ்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப சில சாத்திஸ்லாக்கள் நெருக்கமா பிள்ளைங்க மஹப்பத்தாய். அதுல ஒரு ஆள் வந்து கேட்டார், அனிஷா உங்களுடைய ஜமாத்துல என்ன விசேஷம் என்ன இருக்குன்னு கேட்டார்.
சொல்லுங்களேன், அவங்க ஜமாத்துல ஏதோ ஸ்பெஷல் விசேஷம் இருக்குது சொல்லுங்களேன் கேட்டார். அவர் சொன்னார், இப்படி நாங்க இந்த உழைப்பு முறையாக இந்த உசுறு முறைப்படி 6 நம்பர் அது ஏதாவது அதெல்லாம் சரி, அதை எல்லா ஜமாத்தை பத்தி தான் செய்யறது. இதுல ஏதோ ரகசியம் உண்டு இருக்கு அமிஷாப், உங்களுக்கு தெரியும் தான் சொல்லுங்க, விளங்குதானேன்னு சொல்லி சொன்னார். விளங்குது, நீங்க கேட்குறீங்க அதனால சொல்லணும் போல இருக்குது, வேற யாரும் கேட்ட சொல்றதுக்கு இல்லை. என்ன தெரியுமா ரகசியம்? ஜமாத் தஃபக்குதாயி முடிவாகி எல்லாம் நடந்துச்சு. இப்ப ஜமாத் டேட் எல்லாம் முடிவு செஞ்சு இப்ப என்ன செய்யணும்? பாஸ்போர்ட் கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், டிக்கெட் காசு கொடுக்கணும். எல்லாரும் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு சாத்திர ஒரு ஆள் அவர் காசு இல்லை, ஒடி பார்த்தா இல்ல, எங்கெல்லாம் எடுக்கணும் இருக்கே எல்லாம் அதை எடுக்கவே இல்லா போயிடுச்சு. என்ன செய்யற? அவங்க ஏதாவது ஏன் பேர் கொடுத்தாங்க கேட்பாங்களா? இல்ல சொல்லுவாங்க, சரி சரி நீங்க அடுத்த வருஷம் பாருங்க, இப்ப லோக்கல்ல வேலை செய்ய சொல்லுவாங்க. அப்பதான் நமக்கு வக்து போகுது வந்து ட்ரை பண்ணாங்க, சரியா அமையல அமிஷாப் என்ன செய்யற அப்படியா, அப்படி நீங்க லோக்கல்ல வேலை செய்யுங்க, பிரச்சனை முடிஞ்சு. இல்ல அவர் அதை பிரச்சனை ஆக்கி கொண்டார், அவராக்கி கொண்டார். இல்ல போய்த்தான் ஆகணும், போய்த்தான் ஆகணும். மர்க்கசால சொல்லல போய்த்தான் ஆகணும், அவர் தனக்கு சொன்னா போய்த்தான் ஆகணும். எப்படி போற? காசு இல்லையே. யோசிச்சார், போய்த்தான் ஆகணும் என்ற முடிவு எப்ப உள்ளத்துல உறுதியாகுமோ போற வழியெல்லாம் காட்டுவான். பாப்பனே போகும் இருந்தா பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டியதான் போறாக்கெல்லாம் போவாங்க. போறே நீங்க பாப்பமே போகத்தான் வேணும். அவர் பாப்பமே என்ன பார்த்துக்கொண்டே இருப்பார், என்னத்தை பார்த்துக்கொண்டே இருப்பார்? மத்தாக்கெல்லாம் போறத பார்த்துக்கொண்டே இருப்பார். அவரு போக மாட்டேன், அவர் சொன்ன பாப்பமே பார்த்துக்கொண்டே இருங்க, எல்லாரும் போவாங்க, நீங்க இருங்க. பாப்பமே சொல்லல, போறதுதான் எப்படினாலும் போறதுதான், போய் ஆகிறதுதான் உறுதியான முடிவு. அல்லாஹ் தஆலா அவருக்கு காட்டினான், குர்பானியுடைய ஒரு பாரமான இடத்தை காட்டினான். இந்த குர்பானி சுமக்கேலுமாண்டி கனவுல வரல, அவர் மனசுல படுகுது. என்ன தெரியுமா செஞ்சார்? வீட்டுல அரைவாசை விட்டார். அவர் 2வது வீட்டை விற்கல, உள்ளது ஒரே ஒரு வீடு தான், அந்த வீட்டுல அரைவாசை விட்டார். அந்த கிச்சன் பாத்ரூம் ஒரு ரூம் ஒரு ஹால் அதை அப்படி வைக்கிது. இங்க துணி கிழிக்கிறானே அடுத்த அறை மக்கள் உட்கார இடம், அது அந்த ரூம் அதை வீட்டுடைய அரைவாசை விட்டார். என்ன வேலை? அது பைத்தியர வேலைவாது, அப்படி தலைக்கடிக்க வேலைவாது, மனுஷன் செய்யற எப்படி? இல்ல சாதாரண மனுஷன் யாருமே செய்ய மாட்டார். யாரு செய்வார்? மனசுடைய வேருடைய மகத்துவத்தை சுமந்த ஒருவர் மட்டும்தான் செய்வார். ஆன மக்கள் பைத்தியம் சொல்லுவாங்க, அவர் சொல்லுவார் எல்லா நபிமான பைத்திய பாட்டப்பட்டோம் வாங்கினதுதான் நாமளும் வாங்கிக்கொள்வோம் சொல்லுவாங்க. சொன்னார் அவருடைய அந்த குர்பானிக்குத்தான் பேச்சில கரண்ட் பேசினா மக்கள்லாம் உடனடியா சரண்டர். பேச்சு பட்ட படுகிறது கல்புக்கும். நினைச்சு பார்க்க வைக்கலாம், மகளால் வந்து இணைவாங்க. உடுபடி குர்பானி சுமந்து வந்தார் அப்படின்னு மகத்துவத்துவம் கொண்டு கொண்டிருக்கிறார். மகத்துவம் எவ்வளவு இருக்குதோ வேலையில ரோஹானியத்து வழியாக வந்து மகத்துவம் குறைய 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 வேலை சடங்கா பேய்த்திரும், சடங்கா பேய்த்திரும். ஒண்ணுமே படாது, செய்யறாளுக்கே படாது. இப்ப பாக்குறவனுக்கு என்ன பட போகுது? வந்து கஸ்து போறாளுக்கு கஸ்து போறேன்னு படுவதில்லை, இந்த கஸ்தை பாக்குறவனுக்கு ஏதாவது படுமா? என்ன பட போகுது? வந்து ஒண்ணுமே படாது. அதனால இந்த உழைப்பல்ல எங்களுக்கு அந்த பாக்கியம். இன்னொரு கூட்டம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். யார்? பொறுப்பு சுமந்தாக்கள், பொறுப்பு வாய்ந்த ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். முனிச்சிலா முடிச்சார்கள், வருஷம் முடிச்சார்கள், உலமாக்கள், பல இடங்கள் உழைப்படை இணைஞ்ச ஒரு பொறுப்பு சுமக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு கூட்டம் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நான் முடிவு எடுக்கணும், வேலை ஹக்குத்தான் என்ற முடிவெடுக்கணும். வேலை ஹக்கான வேலைதான். இதுதான் உம்மத்துடைய பரக்காத்தும் ஒன்றுல அவருடைய பயான முதலாவது பேச்சே ஆரம்பமே சொன்னாங்க. என்னன்னா, யாருக்கு தன்னுடைய இஸ்லாமும் உம்மத்துடைய ஹிதாயத்தும் இந்த உழைப்பில்தான் இருக்குது என்ற உறுதிப்பாடு வராத வரையில வேலையுடைய வழிகள் திறக்கப்பட மாட்டாதுன்னு சொன்னாங்க. வேலை என்னென்ன கல்புக்கு திறக்கணும் என்றால், நீங்க ஒரு கல்புல என்ன முடிவுல வரணும் தெரியுமா? என்னுடைய இஸ்லாம் நான் திருந்து வேண்டாம், எனக்கு திருத்தம் வரண்டா, உம்மத்துக்கு ஹிதாயத்து கிடைக்கிறண்டா, இந்த உழைப்பை தவிர வழியில் என்ற உறுதியான முடிவுல வரணும். அந்த முடிவோட வந்தா உங்களுக்கு திருத்தம் கிடைக்கும், உம்மத்துக்கு ஹிதாயத்து கிடைக்கும். இது சொன்னாங்க கலந்து கொண்ட பங்கன் மாதிரியோ அல்ல நிகழ்ச்சி மாதிரி நினைச்சு கொண்டோம்டா,
அதால ஒன்றுமே நடக்காது. இது நிகழ்ச்சி அல்ல. நிகழ்ச்சிகளால சமூக மாற்றம் வர்றதும் இல்லை, வந்ததும் இல்லை. நபிமார்கள் யாரும் வந்து நிகழ்ச்சி செய்யவும் இல்லை. நபிமார்கள் வந்தது உழைப்பு செய்தார்கள். ஏற்கனவே நிகழ்ச்சியால மாற்றம் வரல. நிகழ்ச்சியால ஒரு சின்ன ஒரு தெளிவொன்று, ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கலாம். சமூக மாற்றம் வராது. சமூக மாற்றம் நிகழ்ச்சியால வரதில்லை. ஏன்னா பெரும்பாலும் ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் என்னென்றால் நிகழ்ச்சி செய்தவர் தன்னுடைய திருத்தத்தை முன்வைக்கிறது இல்லை. அவர் சமூகத்தை திருத்தம் தான் வந்திருக்கிறார், அவரை திருத்தம் இல்லை. நான் திருந்திட்டேன், நீங்க திருந்தணும் என்பதால் நிகழ்ச்சிகளுடைய பெரும்பான்மையான போக்கு. உழைத்திருக்கிற உழைப்புடைய ஆரம்பமே நான் திருந்தனும் என்றார். என்னுடைய இஸ்லாம் நான் திருந்தனும். அதுதான் சரியா சிறந்த உழைப்புடைய முன்னேற்றத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க தப்லீக் செஞ்சு முன்னேறி இருக்கீங்களா? தப்லீக் செஞ்சு உங்களுடைய தீன் வந்திருக்கிறா? அதுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? உங்களோட உள்ளத்தை பாருங்க. தன்னுடைய இறுதி முடிவை பற்றிய பயம் யாருக்கு உறுத்தி கொண்டிருக்கிறோ அவருடைய தீன் இருக்கிற அடையாளம். தீன் வளர்ந்துருச்சு. தன்னுடைய இறுதி முடிவை பற்றிய பயம் யாருக்கு ஆட்கொள்ளுதோ என்னவாகுமோ, என்னுடைய சக்கராத் என்னவாகுமோ, கடைசி காலகட்டம் எப்படி ஆகுமோ, கடைசி நிலைமை என்னவாகுமோ அப்படின்னு சொல்லி அவருக்கு பயமா இருக்குது. இதுதான் உழைப்புடைய முன்னேற்றம். இலேசிரமத்தில் அவங்க தன் அறையில் இருந்து கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போன அபுசன் நபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்டா, மௌலானா என்ன அழுது கொண்டிருக்கிறீங்க, கவலையோடு இருக்கிறீங்க என்னன்னு கேட்டாங்க. இலேசிரமத்தை சொன்னாங்களா, நான் இந்த உழைப்பை ஆரம்பிச்சுட்டேன். இப்ப எல்லா பக்கத்துல மக்கள் ஹோஹோடு வந்து கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு எல்லா பக்கத்துல மக்கள் வராங்க, பெரிய ஒரு கூட்டம் வராங்க, வெயில் அப்படியே பரவி கொண்டு போகுது. இப்ப ஒரு பயம் ஒன்று எனக்கு அண்மை காலமா பிடிச்சிட்டு யோசிச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? மறுமையில மஹ்ஷர்ல அல்லாஹ் என்ன பிடிச்சி, இலியாஸ் என்னுடைய பூர்த்தியான இந்த தீன்ல ஷரியத்துல புதுமையான தேவையில்லாத விடயத்தை நீ எப்படி கொண்டு வருவாய் அல்லாஹ் கேட்டா என்ன செய்வேன்? அல்லாஹ்வோட தீன்ல கை வச்சு செய்யலுமா? என்னால ஒன்று தேவையில்லாத விஷயம் அல்லது மேலதிகமான விஷயம், சுன்னத்துக்கு மாற்றமான ஒரு விஷயம் நான் உண்டாக்கிட்டேன் என்று ஆயிட்டதோ, அப்படி மக்கள் அப்படியே சும்மா எதேச்சியா வராங்களோ அப்படி பயமா இருக்குதுன்னு சொன்னாங்க. இவர் பெரிய ஆளின், அவர் என்ன சொல்லுவார்? குர்ஆன் வசனம் ஓதி காட்டுவாரா? அதெல்லாம் தெரிஞ்சால் தானே இவர். என்ன ஹதீஸ் சொல்லுவாரா? அதெல்லாம் தெரிஞ்சால் தானே இவர். அப்ப அதுக்கு அப்பால பேசணும். என்ன பேசுறது? இதெல்லாம் சொல்ல மக்களுக்கு எல்லாம் கல்புடைய வெளிச்சத்துல காட்டுவான். எல்லாம் காட்டினான். யோசிச்சாங்க, யோசிச்சு சொன்னாங்க, மௌலானா இந்த உழைப்பு ஹக்குத்தான், அது எந்த சக்தியும் இல்லை. ஆதாரம் என்ன தெரியுமா? நீங்க செய்த இந்த உழைப்பு ஹக்குத்தான், எந்த சந்தேகம் இல்லை. ஆதாரம் என்ன தெரியுமா? உங்களுடைய பயம். உங்களுடைய பயம் தான் ஆதாரம். ஏனென்றா பாத்தில்காரர்கள் பாத்திலுக்கு போனதே பயம் பறிபோனார். எப்ப பயம் பறிபோகுதோ அவர்கள் நேர்வழியிலிருந்து திரும்ப ஆரம்பிக்கிறார்கள். உழைப்புல அசக்தி தைரியம் இல்லை, வந்து பயந்து போறதா சொல்லுவாங்க. டர்த்தே கர்னாக, பயந்து போறது. மன் காப்பு அதுலக, பயந்தவர்கள் கரை சேர்ந்து விடுவார்கள். பயந்தான் பாதுகாப்பு. பயந்து செய்யறது. பயந்த பிள்ளைய தாயை அரவணைத்துக் கொள்கிறான். பயந்த அடியான அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு அரவணைத்துக் கொள்கிறான். பயம் இல்லாத பிள்ளை விட்டுருவான், வரட்டும், பயம் இல்லாம வந்துடுவான். பயமே இல்லைன்னா அல்லாவும் கைவிட்டுருவான். எங்கதானே போட்டு உழைப்பிட முன்னேற அளவுக்கு உள்ளத்துல பயம் வரும். என்னால ஏதாவது நடந்துட்டுமோ, இந்த வாயால ஏதாவது நடந்துட்டுப்போ, நான் பேசினது ஏதாவது உள்ள முடங்கிக்குமோ, நான் செஞ்ச விஷயம் சரிதான், இதை முன் வச்ச விதம் பிள்ளையா இருக்குமோ, மஷூரால நான் முன் வச்ச விஷயம் சரிதான், ஆனா அதை பேசின முறை பிள்ளையா இருக்குமோ, யாராவது தவறா விளங்கிட்டுப்பாங்களோ, பயப்படுவாங்க. பயந்து தௌபா செஞ்சு முன்னேறுவாங்க. சிலவரால இது ஒரு உழைப்பு தரப்பட்டிருக்குது. இந்த உழைப்பு இது எங்களுடைய முழு ஆயுளையும் முழு சொத்தையும் உயிரையும் பணையம் வச்சு செய்ய வேண்டிய உழைப்பு. அப்படி முடிவெடுக்கிறதா அந்த ரெண்டு தன்மைகளும் வரணும். வேடைய மகத்துவம் அல்லாடைய தொடர்பு இது வந்துட்டுண்டா இந்த உழைப்புக்கு கொடுக்காமல் என்னத்தை வச்சு கொண்டிருக்கிறோம்? இதுக்கு பாவிக்காத நேரம் என்னத்துக்கு? இதை கொடுக்காத பணம் என்னத்துக்கு? இதுக்கு செலவழிக்காத வாழ்க்கை என்னத்துக்கு என்று எங்கிற மனசை சொல்லும். அதான் அந்த மாநிலம் உங்களோட உம்மத்துக்கும் போய் சேர வேண்டியிருக்குது.
அதோட குர்பானியுடைய மைதானம் இது. உழைப்பு குர்பானியோட செஞ்சு விளங்குறது தான். அது நாங்க குர்பானியை சுமப்போம். சாபாக்களும் பலகீனமான ஒரு கட்டம் வந்தது. ஜாதி தஸ்கீல் பண்ண ஒத்தருமே ரெடி இல்லை. சொல்ல கவலையில இருந்தாங்க. அல்லாஹ் வழிகாட்டினான் நபிக்கு, லா துகல்லிஃப் இல்லா நஃப்ஸக் வஹர்ரில் முஃமினீன். நபியே, பாரத்தை நீங்க சுமங்க, பாரத்தை நீங்க சுமங்க. அவங்களுடைய தோழர்களுக்கு தர்கீப் செய்யுங்க, உற்சாகம் முட்டுங்க. பாரத்தை நாங்க சுமந்து மக்களை உற்சாகப்படுத்த போனா விஷயம் நடக்கும். நாங்க பாரம் சுமக்காமலுக்கு ராகத்தா இருந்து கொண்டு மக்களை தரீப் செய்ய போனா அது காதல படாது. செவிடண்ட காதல ஊதுன சங்கு மாய் சொல்லுவாங்க. எவ்வளவு பயம் பண்ணாரே, அவரே பாரம் சுமக்கல, இவரு பேசி என்ன விளங்க போகுது, அப்படி பேசிருக்கோம். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். லா துகல்லிஃப் இல்லா நஃப்ஸக். மக்களை வற்புறுத்துறல நீங்க தூக்குங்க சுமைய. இதை நபிசல்ல முடிவெடுத்தாங்க. சொன்னாங்க சமூகத்தை பார்த்து, லா அக்ருஜன்ன வலவ் வஹதி. அது போறதான் யாரோட தெரிமையிலேயே நான் மட்டும் தனியே போறேன்னு சொன்னாங்க. நான் மட்டும் தனியே போறேன் அப்படி சொன்ன உடனேயே 70 பேர் தயாரானாங்க. ஏற்கனவே தயார் இல்லாம இருந்தாக்கத்தான். எப்ப நாங்க தயாராகுவோமோ, நான் தயார் என்று நான் தயாராகுவேனோ, உடனடியாக அந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சோர்வு, அந்த பலவீனம் நீங்கிடும். ஒருத்தரும் தயார் இல்லை, யாரும் போறீங்களாண்டா தனிமையிலா பேசணும். இது அல்லாஹ் காட்டின வழிமுறை தான். நீங்க தயாராங்க, நபியை நீங்க தயாராங்க, நீங்க பாரத்தை சுமங்க. அதுபோல உம்மத்துக்கு ஆசை விட்டுங்க. பாரத்தை சுமக்காத ஒருவர் வேலையில விளக்குன்னு சொன்னா அது அவரே விளங்கலையா, அவர் விளங்குன்னு அவரே சுமந்திருப்பாரு. விளங்காத ஒருவர் விளங்கப்படுத்த என்ன விளங்கும்? விளங்காத ஒருவர் விளக்கம் சொல்லுகிறார், என்ன விளங்கும்? விளங்காது குழம்பும். அவரே விளங்கல, அவர் என்ன விளங்கப்படுத்த போறார்? அவர் விளங்கலண்டா, அவர் விளங்கி இருந்தா சுமந்திருப்பாரை. அல்லாஹ் சொன்ன தர்த்தீப் என்ன? லா துகல்லிஃப் இல்லா நஃப்ஸக் வஹர்ரில் முஃமினீன். நபியே நீங்க சுமங்க, நீங்க தயாராங்க. சுமக்க சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லல, நீங்க சுமங்க. உடனடியாக சொல்லப்படுறாங்க, அக்ருஜன்ன வலவ் வஹதி. நான் தனியே போறேன்னு சொன்னாங்க. இல்ல ஒருத்தரும் தயாரில்ல, போறது கொஞ்சம் ஒத்தி வைப்போம். உங்களுக்கு தந்த ரூட் ஜமாத் போகும் இல்லையா? இல்ல ஒருத்தரும் தயாரில் நாங்க ஒத்தி வச்சிருக்கிறோம், இனி அடுத்த மாசம் போவோம். 2ஆம் வருஷத்துக்கு போவோம் இல்லையா? ஒத்தரும் தயாராக இல்லை, இது பிறகு பாப்பா மசூரா என்று வைக்கிறோம். அப்படி ஒத்தி வைக்கிற வேலை இல்ல. நீங்க மட்டும் போய்க்கிறானே, நீங்க மட்டும் போறேன் முடிவெடுத்து வெளியா இருந்தா உங்களுக்கு கூட 4 பேர் வந்திருப்பாங்க. உங்களுடைய சோம்பரித்தனம் தயாராக வேண்டிய 4 பேர் இல்லாம ஆக்கப்பட்டிருக்கு. அதனால வேலையில முன்னுக்கு இருக்கிறார்கள், அந்த கூட்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க தயாராகிறது, நாங்க சுமக்கிறது. உழைப்புடைய விளக்கம் என்பது, தப்லீகுடைய விளக்கம் என்பது எந்த புத்தகத்தில் இருக்குது, எந்த மர்க்கஸில் இருக்குது? எங்க போய் பார்க்கணும்? உழைப்புடைய விளக்கம் இருக்குது, உழைப்புடைய கலைப்பு தான். உழைப்புடைய கலைப்படைஞ்சா வேறுடைய விளக்கம் கிடைக்கும். அதனால இந்த உழைப்பு கலைப்படைகிற உழைப்பு. நபியருடைய உயிரோடு காசப்பட்டாங்க. அதனால கலைக்கும் வரையில உழைப்பு செய்வதுதான் உழைப்புடைய ஹக்கு. அது நிறைவேற்றினா உழைப்பு என்னென்று விளங்க ஆரம்பிக்கும். சோம்பல்தனமா இருக்கிறார்கள், ராகத்தை விரும்புகிறார்கள், நோகாமலுக்கு வேலை செய்கிறார்கள். ஒன்றில் தொழில் வருமானத்தில் ராகத்தில் ஒன்றிலேயுமே ஒன்றும் பற்றக்கூடாது என்று அப்படியே மாப்பிளைய போல சும்மா ராகத்தா போனாக்கள். அவர் தப்லீகில ஏமாந்த கூட்டத்தை பட்டியல செய்வாங்க. அவனை விளங்க பொருள 1000 விளக்கம் சொன்னாலும் விளங்காது. ஏன்? விளக்கம் என்பது எங்க இருக்கின்றா உழைப்புடைய கலைப்படம் இருக்கிறது. எல்லா நபிமார்களும் கலைப்படைஞ்சாங்க, இல்லெந்த கலைப்படைஞ்சாங்க. அல்ல நபியை நிப்பாட்டினார். நபியை போதும், நபியை நீங்க பல அல்லக்க பாகியும் நஃப்ஸக், உங்களை அழிச்சுக்கொள்ள போவாதீங்க, நிப்பாட்டுங்க. நல்லா நிப்பாட்டினான். அந்த நபியர்கள் கலைப்ப அடங்கி உச்சத்துக்கு போனாங்க. ஆனால் சொல்ல வேலை விளங்கணும்டா நாங்க உழைப்பு செய்யணும், உழைப்புடைய பாரத்தை சுமக்கணும், உழைப்புடைய கலைப்படையணும். விளங்கிட்டா அது போல விளங்கப்பட்ட அப்ப நீங்க விளங்கப்படுது நமக்கு விளங்கிக் கொள்வார்கள். நான் விளங்காமல் விளங்கப்படுத்தினா ஒருத்தரும் விளங்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், எனக்கு சரி வரான்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு விளக்கம் சொன்னீங்க, எல்லாம் சரிதான், ஆனா எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த நிலைமை வேற தெரியுதானே உங்களுக்கு? அதனால உங்களோட விளக்கம் உங்களுக்கு, நீங்க போங்க, எனக்கு சரி வரான்னு சொல்லுவாங்க. ஏன்? விளங்காத ஒரு விளங்கப்படுத்தினாரு, கேட்ட மனிதன் தவறா விளங்கிட்டு போறாங்க. அவர் சொல்ல விளக்கம் எங்க கிடைக்கும் என்றால்
உழைப்புடைய களைப்பில்தான் வேலையுடைய விளக்கம் கிடைக்கும். இயேசுல லக்னோ போற நேரத்துல அறிவிச்சாங்க, அபுலச நதி ரமத்துல நான் வாரேன், 10 நாள் இருப்பேன், நீங்க இருக்கணும் கூட சொல்லி. சரி போனாங்க, இருந்தாங்க. அபுலச நதி ரமத்துல யோசிச்சு கொண்டு இருந்தாங்க, எவ்வளவு வேலையை பற்றி சந்தேகங்கள் இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, கேட்கணும், யார்கிட்ட கேட்கல, முதல்ல நான் வாராங்க கேட்போம்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. உனக்கு இயேசுமா தெரியும், இனி உட்கார்ந்த சந்தேகம் தானே எல்லாருக்கும், அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சந்தேகம் தானே. சொன்னாங்க, நான் பேசுவோம், 10 நாள் இருப்பேன் தானே, பேசுவோம், இப்ப நாங்கள் வேலை ஒன்று செய்வோம் என்று சொல்லி மௌலானா எடுத்துக்கொண்டு கஸ்ட் செய்ய ஆரம்பிச்சேன். எப்படி கஸ்ட், நான் அவருக்கு பார்த்துட்டு ஒருத்தர் இருக்க மாட்டாங்கன்னு வர கஸ்ட் இல்லை. எங்களோ ஜமாத்து வந்தா காலையில கஸ்ட் கூட்டி போறேன், இவரை சொல்ல 2 வீட்டுல பார்த்து ஆட்கள் இல்லை, சொல்ல ஆட்கள் இப்ப இருக்க மாட்டாங்க இல்லையா, இருக்க மாட்டாங்க. ஜமாத்துல வந்து அவனும் ஒரு சோம்பேறி, அவங்களோ இந்த இருக்க மாட்டாங்க இல்லையா, காலையில எல்லாம் போயிருப்பாங்க, அது 2 பேரும் முடிப்பா, பின்னாடி பார்ப்பேன் பின்னாடி பார்ப்பேன். அப்படி கஸ்ட் இல்லது, அப்படி கஸ்ட் இல்ல. கஸ்ட் போனாங்க, இனி சாப்பாடும் இல்லை, குடிப்பும் இல்லை, களைப்படைஞ்சு 7 திரும்ப. நான் முதல் நாள் 2 நாள் 3 நாள் இரவு பகலா கஸ்ட் செஞ்சு 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 அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சு களைப்படைஞ்ச நிலையில வந்தாங்க. இப்ப மன பார்த்தாங்க, களைப்படைஞ்சிட்டாங்க. சரி, இப்ப பேசுவோம். நீ சொல்லுங்களே, சந்தேகங்கள் கொஞ்சம் கேட்கணும் என்று சொல்லுங்க சொன்னா, முதல்ல அபுலச நதியில் வந்து சொல்றாங்க, முதல்ல நிறைய சந்தேகங்கள் எழுதி வச்சிருந்தேன், இன்றைக்கு எல்லாத்தையும் கசக்கி வீசிட்டேன்னு சொன்னாங்க. அந்த சந்தேகம் எங்கிருந்து வந்து தெரியுமா, உழைப்பு சேம உட்கார்ந்ததுனால வந்தது. உழைப்பு சேம உட்கார்ந்தா உழைப்ப உலகத்துல பரப்புன மனுஷனே சந்தேகப்படுவான். அதான் தபிலீங்களை எப்படி சொல்லலாம்னு தெரியுமா, களைப்படைஞ்சா ஓடிக்கொண்டிருந்தா விளக்கம் கிடைக்கும், உட்கார்ந்தா சந்தேகப்படும். நீங்க உழைப்ப ஓட்டத்தை விட்டுட்டு உட்கார்ந்தீங்கன்னா அவங்களே சந்தேகப்படும், இது மட்டும் தீன் இல்லையா, அதுவும் தீன் தானே, இதையும் தீன் தானே, அதுவும் தானே, இதுவும் தானே, எப்படியெல்லாம் சில்லாண்டு போக தேவையில்லை தானே, அது இது என்று சொல்லி அப்படி. இது என்ன தெரியுமா, எங்க அடைஞ்ச விளக்கம், எங்க அடைஞ்ச விளக்கம் இல்ல, நீ உட்கார்ந்ததால ஏற்பட்ட முசீபத் இது. உழைப்புடைய அலைச்சலும் களைப்பும் இப்ப இல்லாம போவோமோ, உழைப்புடைய சந்தேகங்கள் வந்து குனிஞ்சு கொண்டே இருக்கும். இந்த சந்தேகத்தை தீர்க்கிறது யார்ட்ட கூட்டி போற, யார்ட்டையும் கூட்டி போறல, நீங்க உழைப்புடைய களைப்படையீங்க, எல்லாம் நீங்கிடுவாங்க. நாம இந்த உழைப்பை சுமந்து களைப்படைகிற கூட்டம் தான் எடுத்திருக்கணும். இன்னைக்கு வெளியுள்ளாக்களுக்கு சொன்னா விளங்காது வந்து, அதனால வெளியுள்ளாக்களுக்கு சொன்னா விலங்கு நிற்ப விலங்குனாக்கள் போய் சொல்லணும், யாரும் விலங்குனாக்கள் நாம தான். எப்படி விளங்குவோம், உழைப்புல களைப்படைஞ்சா விளங்கும், விலங்குனத்துல விளக்கம் சொன்னா விளங்கிடுவாங்க வந்து. உழைப்புல நாங்க களைப்படையல விளங்காது, விளங்காதவர் போய் விளக்கம் சொன்னா தலைகளா தான் விளங்கு வந்து. அதான் இன்றைக்கு உழைப்பு ஒவ்வொரு ஊர்லையும் தடுமாறிக்கொண்டு முட்டி மோதிக்கொண்டு இறங்கி கொண்டு இருக்கிற நிலைமை தான் வந்து. அதான் சொல்ல தயாராமன் ஷால்லா இந்த பாக்கியத்தை எங்களை வாழ்க்கையில் அமைஞ்சு கொள்றது. அல்லாஹ் இதனுடைய பிரதிபலனை காட்டுவான், சக்ராத்துல சந்தோஷத்தை எல்லாம் காட்டுவான். அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்தில் இதனுடைய பரக்கத் காட்டும். இந்த அல்லாஹ்வை பத்தி பேசுற சந்தோஷம் வரணும், மறுமையில அல்லாஹ்வுடன் பேசுறதுல சந்தோஷம் வரும். அல்லாஹ் கூப்பிட்டு வச்சு பேசுவான். அதனால இங்க அல்லாஹ் பத்தி பேசுவோம், அல்லாஹ் பத்தி பேசுறது மனசை பறிவிடுப்போம், அதை இன்பம் காணுவோம். அல்லாஹ் என்னுடைய ரப்ப பத்தி பேசுறேன் என்ற அந்த இன்பத்தோட அல்லாஹ் பத்தி பேசி பேசி இன்பம் கண்டா பேசுறதே விளங்குதில்லை, நேரம் போறதே விளங்குதில்லை. அல்லாஹ் பத்தி பேசுறோம் சொல்ல, அதை எப்படி அங்க மாறி வரும்டா, அல்லாஹ் உடன் பேசுவோம். அல்லாஹ் கூப்பிட்டு பேசுவான், என்ன பேசுவான், நல்லா பேசுவான். அல்லாஹ்வுடன் பேசுகிற அந்த இன்பம் இருக்கிறே, சுவர்க்கமே வாழாண்டு வைத்திருந்தது. அது தேவையில்லை. ஏன் இந்த இன்பம், அல்லாஹ் என்னுடைய பேசுறானே, அல்லாஹ்வுடைய அன்பு பரிமாறப்படுகிறது, அல்லாஹ்வுடைய மஹப்பத் பரிமாறப்படுகிறது, இது சுவர்க்கம் வாழாண்டு வைத்திரும். சுவர்க்கமே மறக்கடிக்கிற இன்பமாக இந்த இன்பம் என்ன இன்பம், அல்லாஹ் உடன் பேசுகிற இன்பம். என்ன செய்யணும், அல்லாஹ்வை பத்தி பேசணும். எவ்வளவு பேசணும், துன்யாவை மறந்து போற அளவு பேசணும். பேசி 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 இதை விட பேசுறது என்ன இருக்கின்றே, மனசை பறிவிடுத்து அல்லாஹ் பத்தி பேசுறதுல உள்ளம் லைத்து போக வேண்டும். சரி, அதுக்குரிய பயிற்சி தான் நாம கொஞ்சம் கலந்து துன்யாவுடைய ஏமாற்றத்திலிருந்து கொஞ்சம் கலந்து தீனுடைய குர்பானியில கொஞ்சம் காலடி சில தயாராகும் சொல்லுவேன். சில உலகளாவிய பெரிய பொறுப்பு இருக்குது எங்களுக்கு, உம்மத்துடைய மிகப்பெரிய மைதானம் எங்கிட்ட பொறுப்பு இருக்குது. சரி, இந்த பொறுப்பை நாங்க நிறைவேற்றணும். அதான் சொல்லுங்க, மிகப்பெரிய தகாசாக்கள் இருக்குது. உடனடியாக ஒரு 4 மாசம் இன்ஷா அல்லாஹ், இந்த மாசத்துக்குள்ள போறது நீயத்துல கல்மன் இன்ஷா அல்லாஹ். இந்த மாசத்துக்குள்ள 2-3 நாளைக்குள்ள போறாங்க. இந்த 2-3 நாளைக்கு இந்த ஒரு கிழமைக்கு இல்ல, இந்த ஒரு கிழமைக்குள்ள இன்ஷா அல்லாஹ் 4 மாசம் நீயத்துல கல்மன் இன்ஷா அல்லாஹ்.
உடனே சில்லா பழக்கம் எழுமங்க சார்லாம். இந்த வருஷத்துல சில்லா போகணும், சேல போவோம் அப்படி நீத்துல எழுமங்க சார்லாம். மாஷாஅல்லாஹ் நீயத்தை கபூல் செய்வானா, நிலைமையில சீராக்கி வைப்பானா, அனைத்து தடைகளையும் எல்லாம் போக்கி வைப்பானா, இந்த விளக்கத்தை நசீபாக்குவானா. என்ன எழுமங்க சார்லாம். மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் நீயத்தை எல்லாம் கபூல் செய்வானாக, அனைத்து நிலைமைகளை சீராக்கி வைப்பானாக. சொல்ல இந்த கிழமைகளை சில்லா போறாக்கள் 3 கிலோ சில்லா இந்த கிழமைகளை பேசுவோம். இந்த வருஷ வக்து 3 கிலோதான் போறது அப்படி அனுமதிச்சாலா. இந்த வருஷம் டிசம்பர் கிடையில சொல்லுங்க, இந்த வருஷத்துக்கு இடையில 3 கிலோ போக அனுமதிச்சாலா. இந்த வருஷத்துக்குள்ள இந்த வருஷ வக்து இந்த ஒரு மாசம் இருக்குது சால, இந்த ஒரு மாசத்துக்குள்ள டிசம்பர் பிடிக்கிறதுக்கு சால ஒரு கிழமையில இந்த ஒரு மாசம், இந்த ஒரு மாசத்துக்குள்ள சில வக்து போவோம். இந்த அடுத்த வருஷமே அவ்வளவு முடிச்சலாம் பல மனுஷாலா. இந்த வருஷத்துக்கு முடிச்சலாம். அது நம்ம அப்துல் கபூர் சாப் அந்த பிரதேசம் என்னன்னு சொன்னேன். இவர் எப்படி உருவாகினாருண்டா, இவரை இஸ்லாமிய ஜமாத்தில் அனுப்பின அமெரிக்காவுக்கு. அங்கே டெஸ்ட் பண்ணி ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க. நாசர் ஹான் சாப் அமெரிக்காவில் வந்திருக்கிறார். வந்து சூரத்து ஃபாத்திஹா இப்ப பாடமாக்குறார். ஆனா வேலையை படிச்சிட்டார். அவர் போய் மௌலானா தஸ்கீர் பண்றார். அவர் பெஷாவுடைய மதரசாவுடைய முதிரா இருக்கிறார். மிகப்பெரிய ஆளில் என்ன தெரியுமா தஸ்கீர் பண்ணார்? அவர்கிட்ட போய் மௌலானா தப்லீக்காக வேண்டி முழு உலகமும் போறதுக்கு நியத்து வைங்கன்னு சொன்னார். தப்லீக்காக வேண்டி முழு உலகம் போறது நியத்து வைங்க. மௌலானா சொன்னார், என்ன பேச்சு முழு உலகம் போறதுக்கு? அவர் சொன்னார், நான் முடிவெட்டணும் 2 ரூபா காசு இல்லாம இருக்கேன்னு சொன்னார். முடிவெட்டது 2 ரூபா காசு இல்லாம இருக்கேன்னு சொன்னார். சரி சரி வாசகங்க எப்படி கலைஞ்சு போகல. வேலையை சுமந்தோரால் வேலையை பூர்த்தியாக்குவார். அவர் அப்படி காய்ச்சிட்டு வேலையை அறகுறையாக்கிட்டு போறல. சரி சரி பாருங்களேன், வேலை அப்படி போறல. வேலையை பூர்த்தியாக்குவார். தாவத் பூர்த்தியாகணும், தஸ்கீர் பூர்த்தியாக்கணும். ஒரு வேலை சும்மா காட்சி போட்டு போறல, அதை கல்புல இறக்கிட்டு போகணும். அதை நிதானமா செய்யணும், அவசரப்பட்டு செய்யற ஒன்றல்ல, அது முழுமையாக அதை ஒப்படைக்கணும். சொன்னார் மௌலானா 2 ரூபா காசு இல்லாமலுக்கு முடிவெட்ட போக இயலாது. காசு நான் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீ முழு உலகமும் போறதுக்கு நியத்து வச்சு சொன்னேன். அது ஒரு ரூபாயும் தேவை இல்லையேன்னு சொன்னார். டிக்கெட் போட சொன்ன இல்லையே, சாமானாக சொன்ன இல்லையே, அட்வான்ஸ் கட்ட இல்லையே, நியத்து வச்சு சொன்னேன். அவரு பெரிய ஆளுமையவர் யோசித்தார். நான் நியத்து வைக்கிறேன்னு சொன்னார். சொன்னார் மௌலானா நீயத்து நிச்சயமா நினைக்கிறதெல்லாம் நீயத்தில் ஒரு ஆடிமுக்கு சொல்றார். இவர் தாய் 50 வயசுல அல்ஹம்து சொல்லி பாடமாக்கினவர். அதுக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வேலைமை நாளைக்கு ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் பாடல்கள் ரஹ்மான் ரஹீம் மறந்து வைத்திரும். அப்படி தடுமாறி படிக்கி பாடமாக்கி, ஆனா வேலையை பிடிச்சிட்டார். மாஷா அல்லாஹ் சில வருடங்களால பக்கா தாய் ஆயிட்டார். ஆலிமுக்கு தாபத் கொடுக்கிறார், ஒழுங்கப்படுத்துறார். சொன்னார் மௌலானா சும்மா நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதில்ல, நியத் கல்புல ஆழமாக இறக்கணும்னு சொன்னார். எக்கையினுடைய பேச்சு சும்மா விளையாட்டு பேசின பேச்சு இல்ல, எக்கையினுடைய பேச்சு பட்டுட்டேன் சொன்னா. நான் இறக்கிட்டேன்னு சொன்னார். இறக்கிட்டேன், நீயத்தை இறக்கிட்டேன் சொன்னார். மௌலானா முழு உலகம் நீங்க போயே தீருங்கன்னு சொன்னார். எப்படி சொன்னார்? அவர் தெரியும், நீயத்தை கல்புக்குள்ள இறங்கினா நடக்கும். ஒரு வித்து மண்ணுக்குள்ள இறங்கினா முளைக்கும். இறங்கிட்டு மண்ணுக்குள்ள அவன் முளைக்கும், அது மரமாகும். அல்லாஹ்வுடைய குத்ரத் வேலை செய்யும். 2004ஆம் ஆண்டு ரைவினுக்கு போயிருந்தோம். அவங்க உலமாக சொன்னாங்க, மௌலானா அப்துல் கபூர் வந்திருக்கிறார். உலகத்துல 3/4 நாடுகளுக்கு பெய்தார். உலகம் முழுக்க நிறைய நாடுகளுக்கு 60க்கு மேல நாடுகளுக்கு பெய்தார். அப்ப இலங்கைக்கு வந்திருக்கிறவர் அடுத்த வருஷம் 2005 2006 இங்க வந்தார். முனிச்சில வந்தார், இலங்கைக்கு வந்தார். நியத் 2 ரூபா காசு இல்லாம செஞ்ச நியத் கல்புல இறக்கினது உலகம் முழுக்க போய் கொண்டிருக்கிறார். சில இந்த உழைப்புடைய கபூலியத், அது என்ன நினைக்கிறோமோ என்ன உறுதி கொள்றோமோ அல்லாஹ்வுடைய குத்ரத்தை நடத்தி காட்டுவான். அதான் இந்த உழைப்பு. சும்மா நிகழ்ச்சி என்றல்ல, நுபுவத்துடைய அமானிதம் சுமக்கிற ஒரு ஃபிகர்.
அல்ல யாருடைய உள்ளங்கள் இஹ்லாஸுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தப்படுகிறதோ அதை நிறைவேற்றி தருகிற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எடுக்கிறான். 2 ரூபா காசு இல்லாம இறக்கின நியத் உலகம் முழுக்க மனுஷன் சுத்தி கொண்டிருக்கிறார். நல்லா வேலை வாங்குவான், நடத்தி காட்டுவான் அல்லாஹ் தஆலா. அதான் சொல்லுங்க சார், இந்த வருஷம் வக்து இன்ஷால்லா போவோம், சில்லாண்டான போவோம். அவள் எழுமோ இன்ஷால்லா இந்த டிசம்பர் கிடையாது இன்ஷால்லா சில்லாண்டான போவோம். நீ தகவலும் இன்ஷால்லா நியத்துல உறுதி அல்லாஹ்வுடைய உதவி. மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் நியத்தை எல்லாம் கபூல் செய்வானாக, இடமே எல்லாம் சீராக்கி வைப்பானாக, அனைத்து தடைகளை எல்லாம் போக்கி வைப்பானாக. மலேசியா ஜோர்ல சொன்ன விடயத்தில் ஒன்றுதான் நாடுகள் பொறுப்பு தருவோம்னு சொன்னாங்க. ஆக இந்த மகளாவை பொறுப்பெடுக்க இல்லாம இருக்குது, நாடங்க பாடி யோசிப்போம். சிலர் கூட்டம் போய்த்தாங்க வேலையை தூக்கிட்டு எங்கேயோ. 2004 இந்த வக்து நாங்க வேலைக்கு கராச்சிக்கு வந்திருக்கிறோம். கராச்சியில இஜ்திமா நடந்து கலையுது. கலைஞ்சி அந்த இரவு கராச்சியுடைய எல்லா மஸ்ஜிதிலே பொறுப்புதாரிகள் மட்டும் மக்கி மஸ்ஜித் ஒன்று கூடுறாங்க, பொறுப்புதாரிகள் மட்டும். அங்க ஒரு மஷூரா நடக்குது. அந்த மஷூராவில் ஒரு தகாசா முன்வைக்கப்பட்டு என்ன தெரியுமா? அவன் சொன்னாங்க, நாங்க உலகத்துல ஒரு நாடு அவங்களோட மகளாக பொறுப்பு தருவோம். நீங்க இருக்கிற எல்லா மகளால பொறுப்புதாரியும் இருக்கிறீங்க. நீங்க நாங்க தார நாடுன்னு பொறுப்படுங்க, ஒரு நாட்டை பொறுப்படுங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், ஐரோப்பாவில் இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். அந்த பொறுப்பு எப்படி நம்ம நிறைவேற்றது? இப்ப நீங்க இப்ப எடுத்துட்டு ஒரு நாட்டை எடுத்துட்டு போங்க, நாளைக்கு சுபமச்சல உட்கார்ந்து சொல்லுங்க, நாங்க இந்த நாடு எங்கட மகளாவுடைய பொறுப்பு, ஆப்பிரிக்காவில் அந்த நாடு எங்கட மகளாவுடைய பொறுப்பு. மஷூரா பண்ணி இதனுடைய பாரத்தை விளங்கப்படுத்தி உற்சாகம் ஊட்டி அவசரமாக ஒரு பைதல் ஜமாத் 7 மாச பைதல் ஜமாத்தை ரெடியாக்கி கொண்டு வாங்க, எவ்வளவு அனுப்பிடுவோம். இப்ப அவங்க 6 மாசம் 5-6 மாசம் வேலை செய்வாங்களே, அதுக்கிடையில அடுத்த ஜமாத்தை தயாரிக்கணும். இந்த ஜமாத்து போய் அந்த ஜமாத்தை சந்திச்சு நீங்க 6 மாசம் என்ன வேலை செஞ்சீங்க, என்ன தகாசா இருக்குது, எப்படி வேலை எடுபடுவது, இனி என்ன செய்யணும் என்று கேட்டு அவங்கள வக்து முடிவு அனுப்புங்க, திரும்பி வேலையை தொடங்குங்க. திரும்பி 3ஆவது ஜமாத் 4ஆவது ஜமாத், போன ஜமாத் வாரத்துக்கு அடுத்த ஜமாத். இதுதான் ஒரு நாட்டுடைய பொறுப்பு, நாட்டுடைய பொறுப்பு. அதை பொறுப்படுத்தாங்க மக்கள் போனாங்க. அப்புறம் 2012-13 ஜப்பானுக்கு போன இடத்துல ஜப்பான் சொன்னாங்க, பாகிஸ்தான் ஜமாத்து ஒன்று இருக்குது, இது எத்தனாம் தேதி ஏறுதுண்டா இன்னொரு ஜமாத்து இறங்குது. பிளைட்ல இந்த ஜமாத் பாகிஸ்தானை விட்டு இந்த ஜப்பானை விட்டு இந்த ஜமாத் அவுட் ஆகுதுண்டா இன்னொரு ஜமாத் அன்றைக்கு இறங்குது. பாகிஸ்தான ஜமாத் கொண்டு இல்லாத நாள் ஒன்று இல்லை. அப்படி மக்கள் நாடுகளை பொருட்படுத்தி வேலையை ஹயாத்தாக்கி சொல்ல போயிட்டு மக்கள் வேலையை எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. மகத்துவம், வேலையுடைய மகத்துவம், ரப்புடைய தொடர்பு எங்கேயே கொண்டு வைத்து வந்தார்கள், கொண்டு வைத்து. அதனால இந்த வேலைய மகத்துவத்தை சுமந்து ரப்புடைய தொடர்புல உறுதியாகி எங்களை சுமக்க இயலாத பாரிய சுமைய பொறுப்படுத்தா அல்லாஹ் எங்களை வேலை வாங்குவான், அல்லாஹ் எங்களை கொண்டு வேலை வாங்குவான். ஒரு இமயத்துல பயானூர் தஷ்கீல் ஒன்று நடந்தது. உலகத்துல எங்கேயுமே அப்படி தஷ்கீல் பண்ணி வைக்க மாட்டாங்க. எங்க நாட்டில் அப்படியே தஷ்கீலே கிடையாது. இது போய் செய்வாங்களான்னு இதை செய்ய மாட்டாங்க. அப்படி என்ன தஷ்கீல் தெரியுமா? பாகிஸ்தான் ரயில்வினுடைய தஷ்கீல் ஒன்று பண்ணாங்க, ஜிமராத் பயானுடைய தஷ்கீல். என்ன தெரியுமா? அன்றைக்கு வருஷம் சில்லா 3 சில்லா அப்படி ஒன்றுமே இல்லை. ஒன்று கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, பாகிஸ்தான்ல இதுவரையும் ஜமாத் போகாத இடத்துக்கு போக யார் ரெடின்னு கேட்டாங்க. அதான் தஷ்கீல். இதுவரையும் ஜமாத் போகாத இடம் இருக்கா? இருக்கு. அதான் கேட்டுக்கலாம். அந்த ஊர்ல என்ன இருக்குது தெரியாது, நீங்க தான் போய் பார்க்கணும். அவங்க இடம் தருவாங்களா அல்ல விரட்டுவாங்களா, அது நீங்க போய் தான் விசாரி வரும். அங்க எங்க தங்கலாமா தங்க இயலாதா தெரியாது. நீங்க உயிரோட வருவீங்களா இல்லையா அதுவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எதற்கும் ரெடி. யாரு ரெடி? எலும்புனாங்க ஒரு கூட்டம் போய் தான் இருப்பாங்க. நாமளும் ரெடி ஆகுவோம். எப்ப ரெடியாகும் தெரியுமா? போனாக்க வரட்டுமே, அதை பார்த்து நாமளும் போறதான். போனாக்கள் வந்து யோசிப்போம், அவங்க போலாம் போலாம் இருக்குது அப்படி போறாங்க. என்ன சொல்றா, வேலையை சுமந்தர் கூட்டம் எங்கேயோ போய்த்தாங்க, நாம உட்கார்ந்து கொண்டு சும்மா இருந்தா
எங்க வேலை இருக்கு, எப்ப போறது, எங்க போறது, மௌத்து எங்க வர போகுது, என்ன எவ்வளவு ஆன வாழ போறோம் வந்து சொல்ல இயலுமா? எனக்கு இப்ப 30 வயசு 60 வயசு ஆகலையே அப்படி என்ன உறுதிப்பாடு இருக்கா எங்களுக்கு? சில வேலையை பாக்கியமாக்குறது மக்கள் தியாகத்தின் உச்சகத்தில் எங்கேயோ போயிட்டாங்க வந்து. ரஷ்யாவுடைய கம்யூனிசம் உடையாத அந்த காலம் ஜமாத் போலாம், ஜமாத்துன்னு மார்க்கமே பேசுகிறாரு, பேசினா கழுத்து பேசிடும். பாகிஸ்தான ஜமாத் அனுப்புனாங்க, அது போலாமா 2 பேர் போனாங்க. 2 பேரும் ரவானுக்கு என்ன தெரியுமா, டூரிஸ்ட் போறது. 2 பேரும் போங்க, நீங்க இப்ப என்ன செய்ய தெரியுமா, ஒன்றும் செய்யறல, நீங்க ஒன்றுமே செய்யறல, அப்படியே சுத்திட்டு வாங்க. உங்களை கண்ட உடனே இவன் அந்த இந்த அப்படி அண்ணைய பாக்குற அவங்களுக்கு உங்களை கண்டு நினைப்பு வரும், ஓ இஸ்லாம் உண்டு அப்படின்னு நினைப்பு, அவ்வளவுதான். அதான் வேலை, வேற ஒன்றும் இல்லை. அப்படி 2 வந்தா ஏப்பல் இறங்கினாங்க. நான் என்ன டூரிஸ்டா வந்து இங்க போறேன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, சரி அவங்களுக்கு யாரு வழிகாட்டி தேவையா, கைடாக கொடுத்தாங்க. 2 பெண்களை கொடுத்தாங்க, 2 பெண்களை இல்லை அப்படிலாம் தர அப்படின்னு சொல்லி அப்படிதான் போகணும். சரி போனாங்க, 2 பேரும் கூட இது 2 பேரும் போனாங்க. அப்படியே காட்டு வீட்டுல அப்படியே போய் கொஞ்சம் சிட்டியெல்லாம் தாண்டி அப்படியே ஓரமா அப்படி போகல டைம், சரி பகத் டைம் ஆயிட்டு. அப்ப என்ன செஞ்சாங்க, இப்ப ஆக்கிரத்தில் தெரியுமில்லானே டக்குன்னு ஒரு ஆள் மெல்ல அதான் சொன்னாரு, என்ன தொழுதாங்க. இந்த 2 பொம்பளை பிள்ளையும் பார்த்து கொண்டிருக்காரு. தொழுவு முடிஞ்சவன அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க கேட்டாங்க, என்ன செஞ்சீங்க, ஒரு சத்தம் போட்டாரு, ஒரு எக்ஷன் போட்டீங்க என்ன கேட்டாங்க. சொன்னாங்க, நாங்க 2 பேரும் முஸ்லீம்கள், இது ஒரு வணக்கம், இதுக்கு அடையாளம் அதான் இங்க சொல்றது, இது இப்படி தொழுகைன்னு சொன்னா. அந்த 2 பிள்ளைங்க சொன்னாங்க, அப்படியா நாங்களும் முஸ்லீம்கள் தான், என் பேர் ஆயிஷா, அவரோட பேர் இளமையோட பேர் உண்டு, உங்களுக்கு வாழ்க்கையில் இப்படி ஒன்று தெரியாதேன்னு சொன்னாங்க. தெரியாதேன்னு சொன்னாங்க. அந்த முழு சபரிலையும் இப்படித்தான் பலரை சந்திச்சு எங்களுடைய இஸ்லாம் இது யாரும் போவாங்களா, உயிருக்கு ஆபத்து, இஸ்லாமுடைய பேர்கள் கழுத்தை வெட்டி போட்டுருவாங்க, அல்ல ஜெயில தூக்கி போட்டுருவாங்க, உயிரை பணைய வச்சு போயிட்டு வந்தாங்க மக்கள். என்ன சொல்றா, உழைப்ப சுமந்து கொண்ட ஒரு கூட்டம் எங்கேயோ போய்த்தாங்க. எல்லாரும் சுமக்கேலா ஏன் தெரியுமா, நாங்க துனியாவை கூட சுமந்துட்டோம், அந்த பரத்தை இந்த பணம் ஏலான்னு முடிவு எடுத்துட்டோம். அதனால இந்த உழைப்புடைய பாரம்தான் பாக்கியம் வந்து முடிவெடுக்கணும், எங்களுடைய துனியாவை குர்பானி செய்யணும், எங்களுக்கு நல்ல ஆச்சரியமான வேலைகள் எல்லாம் வாங்குவார். முடிவெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு இப்ப அண்மைக்கால மஷூராவில் உலமாக்களை கொண்டு ஒரு பாரிய வேலை வாங்கப்படுகிறது. வருஷம் முடிக்க உலமாக்கள் 2வது வருஷ தர்த்தீபுல ஒரு ஆச்சரியமான ஒரு தர்த்தீபுல வேலை நடக்குது. அந்த ஜமாத் வேலை செய்யற நாடுகளில் மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய காக்குசாரி வருகிறது. 2வது வருஷத்துடைய தர்த்தீபே அலாதியானது, ஜமாத் போற விதமே குர்பானியானது. அந்த உழைப்புடைய ஒரு தர மேல போறாங்கன்னு விளங்குது. அப்படி நத்தீஜா காட்டப்படுகிறது. வேலை செய்யற நாடுகள்ல எதிர்பாராத பெரும் மாற்றங்கள். அதே உலமாக்கள் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் 2வது வருஷம் போறதுக்கு நியத் வச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் இந்த வருஷம் முடியுது, 2024 2-3 மாசத்தால இன்ஷா அல்லாஹ் அவசரமா போகும் நியத்துல கழுமணும். இன்ஷா அல்லாஹ் ரெடியா இல்ல சில நியத் சில ரெடி ஆகுவோம். 2-3 மாசத்தால நாங்க இனி தபக்குது போய் ரெடியாகி இன்ஷா அல்லாஹ் போவோம். எழுமோ இன்ஷா அல்லாஹ் வேற அடிக்கும் இன்ஷா அல்லாஹ். 2வது வருஷம் நாங்க ஃபிக்ர் பண்றோம், இந்த பாரம் தான் சுமப்போம். பாரம் தான் சுமக்க ஏறாத பாரத்தை சுமந்தாத்தான். ஒரு பிள்ளை சாமா சுமந்துருவாரார், உள்ள பார்க்கிறார், என்ன செய்வோம் நாங்க, அவரை சுமந்தது வரட்டும் அப்படியே அடிப்போம், ஓடி போய் படிப்போம். வந்து ரபுல் ஆலமீன் அல்லாஹ்வும் அதான் சொல்றார், நீ சும, நான் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். வயசுக்கும் கூவத்தனிலா கூவத்தைக்கும், நீங்க சுமந்த சுமைக்கு உங்களோட சக்தி போலாட்டி எந்த சக்தி இருக்குன்னு நல்லா சொல்றார். உண்ட சக்தி வைக்க சுமை, ஆனா பாரம் கூட ஏறாது, நான் இருக்கேன்னு நல்லா சொல்றாங்க. அதனால இது பாரமானது, ரொம்ப பாரமானது, எங்களால் சுமைக்கு ஏறாத பாரம். இதெல்லாம் சொல்லித்தானே நான் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன், எந்த சக்தியை வந்து இணைப்பேன் சொல்லி அப்படி வேற நினைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 2024 இன்ஷா அல்லாஹ் எங்க 2வது வருஷத்தை நாங்க ரெடியாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி இனியத்துல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், வேற இனியத்து இன்ஷா அல்லாஹ். சரி, உலமாக்களும் தான் மற்றாக்களும் தான் எப்படி சொல்லுங்க, இந்த வருஷ வக்தி முடிஞ்சு, வருஷ ஆரம்பத்துல முடிஞ்சு. 2024 ஆரம்பத்திலேயே 1வது மாசத்திலேயே 4 மாசம் ஃபொரின் ஜமாத் போறோம் அப்படிலாம் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். 2024 எங்களோட வக்து வெளிநாடு வக்து. இந்த வருஷ வக்தி சில்லாவை முடிச்சிட்டீங்க. அடுத்த வருஷம் ஆரம்பத்திலேயே
பொறிஞ்ச மாத் போகும்டா கேளுங்க இன்ஷால்லா. யாருக்கு நீங்க தீர்ப்பு தயாராங்க இன்ஷால்லா, தயாராங்க இன்ஷால்லா. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நீங்க கபூல் செய்வானா, இடமையில சீராக்கி வைப்பானா, அனைத்து தடைகளை எல்லாம் போக்கி வைப்பானா. எழுங்க இன்ஷால்லா. வருஷம் வெளிநாடு ஜமாத் சொல்லுங்க இன்ஷால்லா. வெளிநாடு ஜமாத் சொல்றாங்க என்ன, எப்படியாவது ஒரு ஆலிம கூட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி. ஆனா உலமாக்கள் தயாராங்க இன்ஷால்லா. அடுத்த வருஷ ஆரம்பத்துல எங்களுடைய ஜமாத் பொறிங் ஜமாத் போறது அப்படி தயாராங்க இன்ஷால்லா. போக ஏழுமான ஆக்களை கேட்கல, ஏழாத ஆக்களை தான் கேட்கிறோம். போக இயலாது, ஆனா போகணும் என்று எண்ணம் இருக்குது, போகணும் என்று எண்ணம் இருக்குது. போக இயலாத நிலைமை இருக்குது. போக ஏழுமா இயலாதுன்னு கேட்கல, அதிகமான ஏழாதாக்கத்தான் போய் கொண்டிருக்கிறாங்க. எப்படி போறாங்க? அவருடைய நீயத் உறுதியாகனா அதுக்கெல்லாம் விளங்கப்படுத்துவாங்க எப்படி போறது சொல்லுங்க இன்ஷால்லா. செய்யுங்க இன்ஷால்லா. ஏரியாவுடைய பலகீனங்கள் பேசப்படுகிறது, மஹல்லாக்குடைய வீழ்ச்சி பேசப்படுகிறது. சரி, இதெல்லாம் சீராக இருந்தா ஒரு வேலை என்ன செய்யணும்? என்ன வேலை தெரியுமா? யார் இந்த கவலையை சுமந்திருக்கிறோமோ, யாருக்கு இது விளங்குதோ அவர்கள் மேலதிகமான குர்பானியோடு செய்யணும். செஞ்சாலே அன்றி சும்மா பேசி பேசி நடக்காது. ஆதான் சொல்லுங்க இன்ஷால்லா. இந்த வருஷம் முடிய போகுது. இந்த மாசம் டிசம்பர்ல நாங்க எங்களோட 3 நாள் அதோட +7 ஒரு 10 நாள் வேலை செய்வோம். இந்த எலும்புகள் இன்ஷால்லா. குர்பானி ஜமாத்து தான், குர்பானி உழைப்பு தான் வேலை வீழ்ச்சியை இல்லாமக்கும். குர்பானியை பற்றி பேச்சு இல்லை, குர்பானியுடைய உழைப்புல வரணும். அப்படி சொல்லுங்க. இந்த மாசம் இன்ஷால்லா நான் ஒரு 10 நாள் போகும் எலும்புகள் இன்ஷால்லா. இந்த மாசம் ஒரு 10 நாள், 7வது மாசம் 7வது கிழமையில சொல்லுங்க இன்ஷால்லா. இந்த ஏரியா எழுமணும், வேலை பரவலாகணும், மக்களும் சேரணும். கவலை வந்து இருக்குது, கவலை மட்டும் இருந்து சரி வராது, அதுக்குரிய உழைப்பு இருக்கணும். அதெல்லாம் சொல்லுங்க இன்ஷால்லா. 10 நாள் போகும் இந்த வரைக்கும். மாஷா அல்லாஹ் நீயத்தை கபூல் செய்வானாக, வேலாதீன விளக்கத்தெல்லாம் நசீபாக்குவானாக, அனைத்து தடைகளை எல்லாம் போக்குவானாக. எழுமு இன்ஷால்லா. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், பேரை கொடுங்க, பிறகு யோசிங்க இன்ஷால்லா. அஸ்தாலுக்காக யோசிச்சு ஒன்னும் படல. ஒரு 10 நாளா குழுவையில காபும் உட்கார்ந்து யோசிச்சாங்க, ஒன்றும் படல. எழுமுனாங்க. அல்லாஹ் சொல்றான், இல்காமும் எப்ப எழுமுனாங்களோ வர 10 நாளா குழுவையும் அவங்க தான் உறுதிப்பாட்டை கொடுத்தோம், தடுமாற்றம் இல்லாம. அதான் சொல்ல 10 நாளைக்கு ஒரு முயற்சி ஒன்று செய்வேனே அப்படின்னு எழுமுங்க இன்ஷால்லா. எழுதும்போது பிறகு பாருங்க தடுமாற்றம் நான் பேசணும். மாஷா அல்லாஹ் நீயத்தை கபூல் செய்வானாக, அனைத்து தடைகளை எல்லாம் போக்கி வைப்பானாக, தீன விளக்கத்தை நசீபாக்குவானாக. போற எழுதும் இன்ஷால்லா. போகலாம், புகையணும். எப்படி போகணும்? குர்பானியோட புகையணும். நான் யார்ட்டையும் கேட்கல, இந்த மாசம் 10 நாள் ஃப்ரீயா உள்ளாக்கள் சொல்லுங்கன்னு கேட்கல. அப்படி தஸ்கீல் பண்ணாங்க, அப்படி தஸ்கீல் நினைச்சு பண்ணிக்கிறீங்களா? இந்த 10 நாள் யாருக்கு ஃப்ரீயா இருக்குது, ஒரு வேலையும் இல்லாது அப்படி ஆக்கள் வாழான்னு சொல்றேன். ஒரு வேலையும் இல்லாத நேரத்தில் நீங்க தப்லீகை செஞ்சா நீங்க உம்மத்துக்கு தவறான விளக்கத்துல கொடுப்பீங்க. ஒரு வேலையும் இல்லாதாக்கள் செய்யற வேலை தான் தப்லீக். உள்ள வேலையில உட்டறிஞ்சு போட்டு வந்திருக்கிறேன். அப்ப மக்களுக்கு விளங்கும், உள்ள வேலையில உட்டு போட்டு செய்யற ஒரே ஒரு வேலை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை பணையம் வச்சு செய்ய போன வேலை என்று விளங்கும். அதான் யாருக்கெல்லாம் போக இயலாதோ குர்பானியோட தியாகத்தோட போக தயாராகுங்க. சொல்லுங்க ஜமாத்தை பூர்த்தியாக்குங்களேன். எத்தனை 4 பேர் வந்துருக்கு? 4 பேர் வந்துருச்சு. ஒண்ணு செய்யுங்க இன்ஷால்லா. உங்களோட 3 நாளோட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 3 நாள் போவோம். அப்படி இல்லைங்க இன்ஷால்லா. இது பொதுமக்களுடைய சபை இல்லையே. பொதுமக்கள் சபைன்னா பொது தஸ்கீல் பண்ணுவோம். இது வேலை செய்யறாக்கள், வேலையை ஃபிக்ர் பண்றாக்கள், வேலையை சுமந்தாக்கள். எதுல குர்பானி மேலதே குர்பானி இல்லைண்டா இந்த சபையை அர்த்தம் இல்லா பேசுவோம். சும்மா சும்மா கெதறினா நாங்க வந்தது சும்மா அப்படியே கூடி கலைஞ்சோமா இல்லையே. சொல்லுங்க மேல என்ன 2-3 நாள் இந்த மாசம் 2-3 நாள் போவோம். அப்படி எழுதுங்க இன்ஷால்லா. எழுதுங்க மாஷா அல்லாஹ் நீயத்தை கபூல் செய்வானா, மேலதின விளக்கத்தெல்லாம் நசீபாக்குவானாக, இந்த உழைப்புடைய விளக்கத்தெல்லாம் திறந்து கொடுப்பானாக. என்ன எழுதுங்க இன்ஷா. இது ஜமாத்துகளே தயாராகலாம். எழுதுங்க இன்ஷால்லா. ஒவ்வொரு மகளாலும் ஜமாத் தயாராக எழும் வந்து என்ன எழுதுங்க இன்ஷால்லா. 2-3 நாள் 2 கிழமை 3 கிழமை 4 கிழமை 4 கிழமை அப்படியே தான் 2 கிழமை கொடுங்க இன்ஷால்லா. எழுதுங்க இன்ஷால்லா. மேலதிக 3 நாள் மேலதிக 3 நாள் கொடுக்காமலுக்கு நாங்க மகளா தூக்கணும் ஏரியா தூக்கணும் வந்து என்னத்தால தூக்குறது வந்து தூக்குறா தூக்குற சாமான் வேணுமே என்ன ஏதாவது தூக்குற
சில தூக்குற சாமான மேலதிய குர்பானி வேறொன்றாலையும் தூக்கப்படாது. இந்த உழைப்புடைய வீழ்ச்சி தூக்கப்படணும் என்றா விழுந்துட்டு மகள் லேசா சொல்றோம், விழுந்துட்டு தூக்கணுமே, என்னதான் தூக்குறது? சும்மா மசோல பேசி பேசி தூக்கப்படாது. இதுக்கு மேலதிய குர்பானி ஒன்று கொடுத்தா தான் தூக்கப்படும். அந்த குர்பானி யார் செய்யறது? மேலதிய குர்பானி. குர்பானி செய்யறாக்கள் செஞ்சாதான் மேலதிய குர்பானி. குர்பானி செய்யாத குர்பானி செஞ்சால் மேலதிய குர்பானி இல்லையே, அது ஆரம்ப குர்பானி, அதாலே தூக்கப்படாது. குர்பானி செஞ்ச கூட்டம் இன்னும் மேலதிய குர்பானி செஞ்சாதான் விழுந்த வீழ்ச்சி உயர்த்தப்படும். இல்லாட்டி ஒரு காலமே உயர மாட்டாரு. எலுமஷால வேற யாரும் அல்ல அதுக்கு என்ன பாவிக்கிறானே என்று பெருமிதம் கொள்ள வேண்டும். இந்த வேலைக்கு அல்ல என்னையும் பாவிக்கிறானேன்னு சொல்லி ஹயர் மஜ்மு மாஷா அல்லாஹ் ஹயர் மத்தாக்கள் இன்ஷா அல்லாஹ் இதை மஷ்ரூல வைங்க, நாளை மஷ்ரூல வைங்க. இன்னும் வரக்கூடிய அவங்களுடைய சிந்தனைகள் இருக்குது. அவரெல்லாம் வரக்கூடிய இப்ப வரல, அவனை போய் தனியை சந்திங்க. நான் மேலே நான் பேரை கொடுத்தீங்க, நீங்களும் வாங்க. பேர் இருந்த ஒவ்வொரு ஆக்களையும் இன்னும் தஸ்கீல் பண்ணக்கூடிய ஆக்களை தஸ்கீல் பண்ணுங்க. 10 நாள் வரை இன்னும் இருக்கிறாங்க ஏரியாவில். நீங்க பேர் கொடுத்தாங்க, நீங்க ரெடியாகி இன்னும் 10 நாள் ஜமாத்தை உழைப்பு செய்யுங்க. பெரிய ஜமாத்தும் உண்டாகிடும். சும்மா பார்த்து கொண்டு ஜமாத்து வரல, படாத பாடுபட்டாத்தான் உருவாகும். முஜாதான்னு சொன்னா தீனுக்கு பாடுபடல, தீனுடைய முயற்சி அல்ல. முஜாதான்னு சொன்ன கருத்து என்ன தெரியுமா? படாத பாடுபடுறது சொல்லுவோம், பட்டு மாயின்னு சொல்லி. அந்த படாத பாடுபட்டதுதான் நபியர்கள் 3 நாள் பசியோடு இருந்தது, சாப்பாடு விளங்கல. அது என்னது? படாத பாடுபட்டது. படாத பாடுபட்டதுதான் கழுத்தறுக்க வந்தவர் கலிமா சொன்னார். படாத பாடுபட்டதுக்கு நாங்க சும்மா ஒரு மேலதிகமான முயற்சி செஞ்சு போட்டு என்ன வரல, இவர் வரல, நினைக்கிறோம். அப்படிதான் இருக்குமே எங்க வேலையுடைய தரம் அப்படி, அதை விலையும் அப்படியா இருக்கு. அது அந்த மேலே குர்பானி இந்த ஜமாத் 10 நாள் ஜமாத்தை பூர்த்தியாக்கி இன்னும் அதை ஜமாத்தை முழுமையா வெளியாக்க பாருங்க. அவர் இந்த மேலே 3 நாள் ஜமாத்தை ஒரு ஜமாத்தில் ஒவ்வொரு மகளாலும் ஜமாத்து வரக்கூடிய அந்த திக்கிர் பண்ணி அதை தஸ்கீல் பண்ணி ஜமாத்தை வெளியாக்க அல்லாஹ் தஆலா அனைவரையும் கபூல் செய்து என்னுடைய நியத்துகள் அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்டு மூத்துவர் இந்த உழைப்பில் இஸ்திகாமத்துடைய பாக்கியத்தை அப்படி அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹித வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا كثيرا طيبا مباركا على كل حال ومن يعطينا ما يكره مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد. اللهم اهدنا واهد بنا واهد الناس جميعا. يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. يا حنان يا منان يا بديع السماوات والارض يا ذا الجلال والاكرام يا ذا الجلال والاكرام يا ذا الجلال والاكرام يا ذا ربك கிருபையுள்ள நாயனே, சங்கே நிஜமானே, மேலான தீனுடைய அமானியத்தை சுமக்க வேண்டும், நிறைவேற்றும் என்ற பாக்கியத்தை உணர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட ஒரு கூட்டம் ஒன்று கூடியிருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய ஹசானாவிலிருந்து நீ என்னவெல்லாம் பங்கிட்டுக் கொண்டிருக்கிறாய். யா அல்லாஹ், அருள் பார்வை கொண்டு எங்களையும் எல்லாம் கபூல் செய்து கொள்வாயாக. இந்த உழைப்புக்கு எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. எந்த பாவத்தின் காரணமாக இதை விளங்கி இயலாமலுக்கு உள்ளங்கள் கரைபடித்திருக்கிறோம். யா அல்லாஹ், உள்ளத்துல பாவத்திலே இருட்டு இதை விளங்கி விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அதுக்கான தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ், இந்த உள்ளங்களை கரைகளை போக்கி வைப்பாயாக, இருட்டை போக்கி வைப்பாயாக. இந்த உழைப்பை எல்லாம் சுமக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. இந்த உழைப்புடைய மகத்துவத்தை கல்வியை போட்டு விடுவாயாக. உன்னுடைய அன்பு தொடர்பை நசீபாக்குவாயாக. உன்னுடைய தொடர்பு எப்படி அமைய வேண்டுமோ யா அல்லாஹ், அந்த ஹக்கான தொடர்பை யா அல்லாஹ் அமைச்சுக்கொள்ள தவி செய்வாயாக. யார் இந்த சபையில் இருக்கிற அனைவரையும் யா அல்லாஹ் நீ புரிந்திக் கொள்வாயாக. நியத்துகளை கபூல் செய்வாயாக. வெளியேறக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. அனைத்து தடைகளையும் போக்கி வைப்பாயாக. யார் இந்த உலமாக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. உம்மத்துடைய ஒளிவிளக்கில் ஆக்கி வைப்பாயாக. நுபுவத்துடைய ஐனுடைய அமானிதத்தை சுமந்தவர்கள் யா அல்லாஹ் அவர்களுடைய ஹக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக ரப்பே நீ வழிகாட்டி விடுவாயாக. இந்த உம்மத்திலே யா அல்லாஹ் எவ்வளவு தூரம் இந்த உழைப்பு போக சேர வேண்டியிருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த இடங்கள் வரையும் இந்த உழைப்பை கொண்டு சேர்ப்பதற்கு யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரை நீ அல்லாஹ் கபூல் செய்வாயாக. எங்களை புரிந்து கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله عليه وسلم على خير سيدنا محمد وآله وصحبه أجمعين. والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت.